ஹாய் ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ரோட்ல ஒரு சைடா உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம், கவலை எல்லாம் தெரியாது. ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ இருக்கார்ல, அவர் கார்ல வந்துட்டே இருப்பாரு. அவர் அசிஸ்டன்ட்ட கேட்பாரு, "இந்த பொண்ணு ஓகேவா இருப்பாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவர் என்ன சொல்வாரு, "ஓகேவா தான் இருப்பாங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்கலாம் ஹீரோயின பத்தி கொஞ்சம் விசாரிச்சு வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா, ஹீரோயின் வந்து ஹீரோட ஆஃபீஸ்ல தான் அசிஸ்டன்ட்டா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, நேரா கூட எடுத்துட்டு வந்து மலையில வேற நனைஞ்சுட்டு உட்காந்துருக்காங்களா, அவங்களுக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அவர் கேட்குற முதல் கேள்வியே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படிதான் கேட்பாரு. ஹீரோயினுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இப்ப அவங்க எதுவும் இல்லாம தானே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நடு ரோட்ல. ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட 2 பேருமே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணமும் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வரும்போது வந்து ஹீரோயின் வந்து தயங்கி தயங்கி கேட்பாங்க. அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா வந்து, நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என்னோட ஓன் பாஸ வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்கல. இப்படி திடீர்னு நம்ம கல்யாணம் நடந்துச்சுன்னு நினைச்சுட்டு ஹீரோ கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எதுக்காக வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க? உங்களுக்கு மேட்ச் பொருத்தமானவங்க நெறைய பேர் இருப்பாங்கல்ல. என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அப்ப ஹீரோ அதுக்கு என்ன சொல்வாருன்னா, மேட்ச் அப்படின்ற மாரி சொல்வாரு. மேட்ச்சா? அப்படின்னு அதாவது பொருத்தத்த பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. என்ன பொருத்தமா இருக்குன்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போதே வந்துட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் குடுப்பாரு. அதுல பார்த்தோம் அப்படின்னா 800 மில்லியனுக்கு உண்டான சொத்து மதிப்பு. அத வந்து ஹீரோயினுக்கு வந்து டவுரியா குடுப்பாங்க. ஹீரோயின் பார்த்த உடனே இதெல்லாம் வேண்டாம். இது என்ன கல்யாணம் பண்ணதுக்கு இது எனக்கு டவுரியா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகம். இது எனக்கு வேண்டாம். இதுக்கு நான் டிசர்வே கிடையாதுன்னு திரும்ப குடுத்துருவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "உனக்கு டிசர்வ் இருக்குன்றதுனால தான் இத குடுத்தேன். வாங்கிக்கோன்னு" சொல்வாரு. அது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "என்னோட சேலரியே வந்து 8000 தான். அதுல நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் 1000 to 100, 500 மிச்சம் பண்ண முடியுது. இந்த மாதிரி அதாவது 800,000 அதெல்லாம் வந்துட்டு எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "உனக்கான ஒர்த்து தான் இத குடுத்துருக்கு. உனக்கு இது வேணாம்னா தூக்கி போட்டு போ" அப்படின்ற மாரி கோவமா பேசவும், ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "இல்ல, இல்ல நான் இப்ப வச்சுக்கிறேன். அப்புறமா உங்கள சமாதானப்படுத்திட்டு வேணா திரும்ப குடுக்குறேன்னு" சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "சரி ஓகே டைம் ஆகுது. ஆஃபீஸ்க்கு வர வழிய பாருன்னு" சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு. ஹீரோயினுக்கு இப்போ ஒண்ணுமே புரியாது. யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஹீரோட அசிஸ்டன்ட் அவர் ஹீரோயினுக்காகவே அவர் விட்டுட்டு போயிருவாரு. அவர் வந்துட்டு ஹீரோயின போய் பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. நிறையா வந்து ஆஃபீஸ்ல வந்து ட்ராப் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதோட அங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஹாய்ன்னு காட்டுவாங்களா, உடனே அவங்க யாருமே பதிலே பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு மூஞ்ச திருப்பிட்டு போவாங்க. என்ன இவங்க நம்மகிட்ட சரியா பேச மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்க மாரி மெசேஜ் அவங்களுக்கும் வந்திருக்கும் குரூப்ல. என்னன்னா, ஹீரோயின் வந்துட்டு இப்ப அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு இந்த அளவுக்கு சேலரின்னோனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ வந்து பிளாக் டைமண்ட் அதாவது டைமண்ட் இருக்குல்ல, பிளாக் டைமண்ட் வாங்குற மாதிரி பிளாக் கார்டு வாங்குற அளவுக்கு நான் பணக்காரி ஆயிட்டேனா? அந்த அளவுக்கா? எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லயே வந்துட்டு எனக்கு வந்து அசிஸ்டன்ட்டா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா, அது ரொம்ப பெரிய விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்படவும் முடியல. யாரும் பேசவும் மாட்றாங்க. ஸோ அங்க வேலை பார்த்தவங்கலாம் இவங்களுக்கு மட்டும் இந்த மாரி நடக்குதுன்னு சொல்லிட்டு மூச்சு திருப்பிட்டு போறாங்க. அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு அஃபிஷியலா நோட்டீஸ் மாரி வந்திருக்கு. அத பத்தின ஹீரோயினுக்கு சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நிலைக்காது. அதுக்குள்ள பின்னாடியே இருந்த ஒரு பொண்ணு வேகமா வந்து ஹீரோயின ஓங்கி வராரு. ஹீரோ ஒண்ணுமே புரியாது. எதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு. அவன் வந்து உனக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்கான். உனக்கு வந்து ப்ரமோஷன் குடுத்துருக்கான்னா, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட திருட பார்க்குறியா? இந்த ஒரு அறை போதுமா? இன்னொரு 4 அறை வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அது கோவமா கேட்கும். இத ஹீரோயின் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா, அதனால உறைஞ்சு போய் நின்னுட்டு இருப்பாங்க. வரும்போது ஹீரோயின் வந்து கைய பிடிச்சிருவாங்க. "எதுக்காக என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னோனே, நீ வந்து பெஸ்டியா இருந்தா என்ன மாரியான பெஸ்டின்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து கல்யாண ஆன விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னொரு தடவ என்ன வந்து இந்த மாரி பண்ண நினைச்சீன்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு கைய பிடிச்சு அறுத்து விட்டுருவாங்க. உடனே அவங்க எல்லார் முன்னாடியும் ஹீரோயின அசிங்கப்படுத்துவாங்க. "இவ வேலைக்கு வந்த இடத்துல சொந்த பாஸே வந்து மயக்கணும்னு நினைக்கிறா. உனக்கு அப்படி யாராவது தோணுதுன்னா மேனேஜர் அந்த மாரி ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ட்ரை பண்ண வேண்டியதுதானே. எதுக்காக என் ஆள நீ இப்படி பண்ண?" அப்படின்ற மாரி ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் மட்டமா பேசுவாங்க. மேனேஜர் வந்துட்டு இவங்களோட ஆள், அதாவது அது ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட ஆளா தான் அந்த மேனேஜர் இருப்பாரு. அவரும் ஹீரோயின சேர்ந்து ரொம்ப மட்டமா பேசிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல எல்லாரும் மாறி மாறி பேசிட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது கரெக்ட்டா ஹீரோ வந்துருவாரு. ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்தோனே அவங்களுக்கே ஒரு மாரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கே திடீர்னு கல்யாணம் நடந்தது. திடீர்னு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்தோனே என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்பாரா. உடனே அவங்க மேனேஜர் என்ன சொல்வாருன்னா, "இந்த லேடி வந்துட்டு இந்த மாரிலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப மோசமானவ. என்னையே வந்து இந்த மாரிலாம் கூப்பிடுறா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும், ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, "இந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு இந்த மாரி வேலை பார்க்குறவங்களுக்கு இங்க இனிமே வேலை கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாரி ஆகும். அதுக்குள்ள முழிச்சுட்டே இருப்பாங்களா, அந்த ஹீரோட ஆளுங்கலாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மேனேஜர் இருக்கார்ல அவர போட்டு அடிச்சு அவர இழுத்துட்டு போவாங்க. எதுக்காகன்னா, அவர் இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்றதுனால ஹீரோ வந்து பனிஷ் பண்ணுவாரு. என்ன வந்து வேலைய விட்டு தூக்கிறாதீங்க தூக்கிறாதீங்கன்னு அவரையே தூக்கி கொண்டு போய் வெளிய போட்டுருவாங்க. அதோட வந்துட்டு ஹீரோ வந்து இப்ப அந்த ஃபியான்சி பொண்ண பார்ப்பாரா, என்ன விஷயம்னு கேட்கும்போது, "இல்ல சாரி நான் தெரியாம அப்படி நடந்துக்கிட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே ஹீரோ அங்கிருந்து போவாரா, அப்ப ஹீரோயின் வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னுவாங்க. ஹீரோ வந்து சிரிச்சுட்டு அங்கிருந்து போவாரு. இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு சரியான கோவமா இருக்கும். இவன எதுவுமே
சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துருவாரு. வீட்டெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய வீடா இருக்கும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வாழ்நாள் பூரா நான் வேலை பார்த்து சம்பாரிச்சா கூட இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி நான் வாழ்வேனான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு வீட்டில் வந்து நான் வந்ததுக்கு வந்துட்டு என்னோட லக்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதோட அந்த ரூம் எல்லாம் போய் பார்ப்பாங்களா, அதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான திங்ஸாக தான் எல்லாமே இருக்கும். ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து தெரியாதனமாக தட்டி விட்டுருவாங்க. உடனே வந்து இது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ வேக வேகமாக வந்து அந்த ஃபோட்டோ அவங்க கையிலேருந்து பிடிங்கிருவாரு. இதெல்லாம் எடுக்கக்கூடாது புரியுதான்னு சொல்லிட்டு கேட்கவும், சாரி நான் தெரியாமல் தட்டி விட்டுட்டேன், அது கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு, நான் வேணா மாற்றி வச்சாரேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேணாம் இறந்து போ அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து ஓகே ஓகே அப்படின்ட்டு வேக வேகமாக போயிடுவாங்க. போகும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கும். திரும்ப கூப்பிட்டு கையை பார்ப்பாரு, அவங்களுக்கு காயமாக இருக்கும். உடனே அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீ எங்கேயும் அசையக்கூடாது, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவார். அதோட அவங்களுக்கு மெடிசன் போட்டு விடுவார். அப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, என்னோட பிரசிடென்ட் அந்த பாஸுக்கு வந்து இப்படி ஒரு கைண்டான ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. எங்கே கேட்பாங்க, ஏன் அப்படின்னா ஹீரோவும் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் பார்த்துருப்பாங்க. அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் நடிக்கும். உடனே ஹீரோ போயிட்டு அதை பார்த்துட்டு வருவார். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் அவங்க மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க, அப்புறம் ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணாமல் என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, அதுவும் தேவையில்லாத உன்னோட கேள்வியும் உன்னோட வேலையுமா இருக்குது, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவாங்க. மறுநாள் காலையில் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறாரு. எங்கன்னு கூட அவர் சொல்லலாம். ஹீரோயின் பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணுகிட்ட கால் வந்துட்டே இருக்கும். ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்களா, ஹீரோ உடனே அதை கட் பண்ணி விட்டுருவாரு. அதோட இப்போ கிராண்ட்மா இருக்காங்களா, அவங்க கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போ அங்கே தான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவார். அப்போ ஹீரோ சொல்வார் ஹீரோயின் கிட்டே, இப்போ நம்ம பாட்டியை பார்க்க போகிறோன்னு சொல்லவும், பாட்டியை வா அதுக்குள்ளேயே வா, நான் இன்னும் எதுக்கும் ப்ரிப்பரே ஆகலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வேண்டியதில்லை, வந்து பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்வார். அதுக்கு ஹீரோயினும் இப்போ வந்துருவாங்க. வந்ததோட பாட்டிக்கு ஹீரோயினை பார்த்தோன்னா, நீ தான் அந்த பொண்ணாமா, இவன் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னோன்னு யாரை கல்யாணம் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க. அப்போ தான் இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த பாட்டி வந்துட்டு ஒன் டைம் வந்து வெளியே போயிருக்கும் போது அந்த ரோட்லேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பேர் கூட என்னன்னு கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பாட்டிக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கும். என்ன எதுனே தெரியாமல் முன்ன பண்ண தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா, எதுவும் எதிர்பார்க்காம இருக்காளே அப்படின்ற மாதிரி அவங்க மேலே நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும். ஸோ அந்த பொண்ணு தான் வீட்டு மருமகளாக வந்தவொடனே பாட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதோட எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹீரோனுக்கு அந்த பிரேஸ்லெட்லாம் கொடுப்பாங்க. ஃபேமிலியெல்லாம் ஜாலியாக இருக்கும் போதே வந்துட்டு பாட்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு நீ மருமக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எப்படி என்ன நினைப்பாங்களோ தெரியல, எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும் போதே அங்கே வீல் சேரில் ஒருத்தர் வருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக வருவார். அவரை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா ஹீரோவோட பிரதரான முறை தான். ஆனால் அவர் இந்த குடும்பத்தோட பிள்ளைன்னு கிடையாது. அவர் வந்துட்டு எடுத்து வளர்க்குற பையன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க ஃபோட்டோ மடியில் வச்சுக்கிட்டே வருவார். இவரை பார்த்தோன்னே ஹீரோக்கு அவ்வளோ கோவம் வரும். இப்போ பாட்டி வந்து கேட்பாங்க, என்னப்பா இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மாவோட நினைவு நாள் வருது, அம்மாவுக்கு இந்த ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு, அதாவது ஹீரோயின் இருக்காங்களா அவங்க கிட்ட வர பேசுவார். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் அம்மாவோட அந்த நாள் வரும்ல நினைவு நாள், அதுக்கு இதெல்லாம் நீங்கள் இது பண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு சரியான கோவம் வந்துடும். உடனே அங்கே இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிச்சுவார். இங்கே பாரு, நீ ஒன்றும் இந்த குடும்பத்தோட பையன் கிடையாது, இந்த குடும்பத்துக்கு ஒன்று எடுத்து வளர்த்த பையன் தான், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் போட்டு உடைச்சிருவாரு. ஹீரோனுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப பயமாக போயிடும் ஹீரோ இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. அதோட நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் கிளம்பிடுவார். ஹீரோன் யோசிப்பாங்க, இப்போ என்ன நடந்துச்சு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. போகிறத பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே நானும் கிளம்புறேன் பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் கிளம்பி பின்னாடி ஓடி வந்துருவாங்க. உடனே பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதோட அந்த வீல் சேரில் உட்காந்துருந்தாலும் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா வந்துட்டு, உன்னை சுற்றி நிறைய பொண்ணுங்க வரலாம், ஆனால் அந்த அந்த எண்டு இருக்குல்ல அது வந்து மோசமானதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ வேக வேகமாக வரும்போது ஹீரோயின் பின்னாடி வந்து கேட்பாங்க, அவர் உங்கள் கூட பிறந்தவர் தானே, உங்கள் பிரதர் தானே, அவர் அவங்க அம்மாவை பற்றி பேசுறதுல நீங்கள் ஏன் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோ வந்து கோவப்படுவார். இன்னொரு தடவை அவன் பேரை என்கிட்ட நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் ஒன்று அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவர் பாட்டுக்கு காரில் ஏற போவார். உங்கள் கையில் காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, அதை கூட அவர் கண்டுக்க மாட்டார். ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு கால் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதாவது 2 பொண்ணுங்களா இருக்காங்க, அதில் ஒரு ஃபியான்சி பொண்ணு ரொம்ப கால் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நேரம் அவங்க கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த கிட்னி டொனேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன எமர்ஜென்சியோ தெரியல அப்படின்னா, தேவையில்லாத வேலைகளை நீ பண்ணாத, எனக்கு என்ன பண்ணணும், யாரை பார்க்கணும், எப்படி பேசணும் எல்லாம் எனக்கு தெரியும், உன்னோட ஐடியா எனக்கு தேவையில்லைன்னு ஒரு மாதிரி கடுப்படிச்சு விட்டுருவாரு. அதோட ஹீரோன் வந்து உங்கள் கையில் அடிபட்டிருக்கு, பேண்டேடாவது போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதில் எனக்கு தேவையில்லை, இறங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நடு ரோட்லேயே இறக்கி விட்டுருவாரு. ஹீரோனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, எதை பேசினா பிடிக்கும்னு தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, என்னடா அது நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கிடையில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க வேற கால் பண்ணி இப்போ கூப்பிடுவாங்க ஏதோ அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் வந்துட்டு அங்கே கிளம்புன்னு நினைப்பாங்க.
உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க கிளம்பி வரும்போது, இங்க பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, அந்த ஆஃபீஸ்ல வேலைய விட்டு தூக்குனாங்கல்ல, அந்த ஆளு என்ன பண்ணுவாரு, அவரு வந்துட்டு ஹீரோயின வந்து புடிச்சு வச்சுப்பாரு. புடிச்சு வச்சுட்டு, அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே, இவரு வந்து என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்கு ஏதோ மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, அவங்கள அப்படியே நைஸா அவங்களுக்கே தெரியாம தூக்கிட்டு வந்து ரூம்ல வச்சுட்டு, அவங்கள்ட்ட மல்லு கட்டிட்டு இருப்பாரு. "உன்னால என் வேல போச்சு. நீ அந்த அளவுக்கு பெரிய ஆளா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். ஏற்கனவே பாதி மயக்கத்துல இருக்காங்க. இவங்க 2 பேரும் மல்லு கட்டிட்டு இருக்கும்போதே வந்துட்டு, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அவர நல்லா அடி அடின்னு போட்டு அடிச்சு விட்டுட்டு, ஹீரோயின காப்பாத்திருவாரு. அதோட இப்ப வந்துட்டு, "என் ஆளே தொடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு" சொல்லிட்டு ஹீரோ நல்லாவே அடிச்சு போட்டுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து அதே இதுல வந்துட்டு ரூம் போட்டு ஹீரோயினும் அவரும் வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணலாம்னு நெனைப்பாங்க. ஹீரோக்கு வந்து கால் வந்துட்டே இருக்கும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோனெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா அவங்க மயக்கத்துல இருக்கனால. ஹீரோவும் அவங்களோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு என்னன்னா, இப்ப இத வந்துட்டு ஆஃபீஸ்ல ஒரு ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோயின் வந்துட்டு நம்ம அதாவது வெளிய அனுப்புனார்ல வேலைய விட்டு, அவரும் இந்த ஃபியான்சி பொண்ணும் ஒரு மாரியான கூட்டு. அவங்க கூட தான் ஹீரோயின் வந்து இந்த மாரி இருக்கான்னு சொல்லிட்டு, ஹீரோட ஃபேஸ் தெரியலையா? ஸோ ஹீரோயின் வந்து இன்னொருத்தன் கூட இருக்கா அப்படின்ற மாரி வீடியோ வந்து அவங்க ரூம கதவ தொறந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க மாதிரியான வீடியோலாம் அது எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் லூசு மாதிரி. அதோட மறுநாள் காலையில ஆயிடும். மறுநாள் காலையில சொல்லணும் மதிய டைமா ஆயிடும். ஹீரோயின் வந்து முழிச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மதியம் 3 மணி அந்த மாரி டைம் ஆயிடும். ஹீரோனுக்கு ஒரு மாரி ஆயிடும். அச்சச்சோ! இது என்னது இது? எது நடக்கக்கூட இந்த மாரி ஒரு வேலை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிட்டே இருப்பாங்க. ஹீரோ பக்கத்துல இருக்கிறத பார்த்தோன்னே. அதோட எந்திரிச்சு போலாம்னு நினைக்கும்போது ஹீரோ முழிச்சிருவாரா, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, தூங்குற மாரி நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோ இப்ப முழிப்பாரு. அவருக்கு ஃபோன் அடிக்குமா, முழிச்சு பார்க்கும்போது அவங்கள்ட்ட என்ன சொல்வாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கவங்க வந்துட்டு இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள பேஷண்ட் வந்து காணோம்னு சொல்லும்போது, நான் உடனே வரேன். அதோட மட்டும் இல்லாம, இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டிக்கு வந்து எனக்கும், ஹீரோயினுக்கும் வந்து ட்ரெஸ் வரணும். அந்த ட்ரெஸ் வந்து இந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்ற மாரிலாம் இவர் சொல்லிடுவாரு. அதோட ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாரி அவங்க பாட்டுக்கு நடிச்சிட்டு இருப்பாங்க தூங்குற மாரி. ஹீரோ வந்துட்டு இப்ப வேக வேகமா கிளம்பி வெளிய வருவாரு. என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த பொண்ணு, அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்ல. அவள காணோம் அப்படின்னா இவன் துடிச்சு போயிடுறான். அவன் அவள தான் நேசிக்கிறான்றது அவனோட நடவடிக்கையில இருந்தே தெரியுது. லாஸ்ட் நைட் எங்களுக்குள்ள நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். அத வச்சு நான் எதுவுமே நினைக்க முடியாது. என்னோட வேலையில மட்டும் நான் இனிமே கவனம் செலுத்தினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி அவங்களுக்கு அவங்களா தேத்திப்பாங்க. இப்ப நேரா ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருவாரு. அங்கிட்டும் இங்கிட்டும் நடையா நடந்துட்டு இருப்பாரு. புடிச்சு திட்டுவாரு. அந்த பொண்ண வந்து உங்களால பாதுகாப்பா பாத்துக்க முடியாதா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பாரு. உங்களோட பொறுப்புல தானே விட்டுட்டு போனேன். எப்படி நீங்க இப்படி பண்ணலாம்? அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க திட்டுறது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். அந்த டைம் பார்த்து எல்லாரும் நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சோரோன்ற மாரி அவங்கலாம் போம்போது, இப்ப கதவு தொறந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு நேரா உள்ள வரும். அத பார்த்த உடனே தான் ஹீரோக்கு நிம்மதியாவே இருக்கும். "நீ எங்க போன? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா?" நான் ஒரு பாட்டுக்கு ஆரம்பிச்சுருவாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நான் வந்து இங்க தான் சும்மா பக்கத்துல போயிருந்தேனோனே, எதுக்காக இப்படிலாம் பண்ற? உன்ன நினைச்சு நான் எவ்வளோ கவலைப்பட்டுட்டேன் தெரியுமான்ற" மாரி ஹீரோ சொல்வாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. நீ வந்துட்டு வேற ஏதோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு, அந்த பொண்ணையே வந்து லவ் பண்ற மாரி எனக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. அப்ப நம்ம கல்யாணம் நடக்காதா? நீ என்ன லவ் பண்ண மாட்டியா? அப்படி இப்படின்னு தெரிஞ்சோனே என்னால தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. அதனால தான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குக்கு போயிட்டு வந்தேன்." அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு என்ன சொல்வாரு, "இல்ல அத பத்திலாம் நீ யோசிக்காத. நீ நிம்மதியா இரு." அப்படின்ற மாரி பேசிட்டே இருப்பாரா. அப்பதான் இந்த பொண்ணு மேல ஏன் ஹீரோ இந்த அளவுக்கு பிரியமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சின்ன வயசா இருக்கும்போது இவர் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஹீரோ வந்து மாட்டிப்பாரு. அப்ப இந்த பொண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோவ வந்து காப்பாத்தி கூட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த நன்றி கடனுக்காக தான் இவங்களுக்கு வந்துட்டு அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், அவங்களுக்கு எதுவும் இல்லாம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து கிட்னி வந்துட்டு இந்த மாரி பிரச்சனையா இருக்கு அப்படின்னு தெரியவும், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ வந்து நினைக்கிறாரு. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போதே வந்துட்டு, "நீ அதெல்லாம் கவலைப்படாத. எப்படியாவது இதெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன்ற" மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும் அப்டின்னா வந்துட்டு, இது வந்துட்டு இன்னும் 2 நாள்ல வந்துட்டு நீ என்ன பத்தி கவலைப்படாத நான் நல்லா தான் இருக்கேன். இதெல்லாம் இந்த மாரி கெட்ட கனவுலாம் வரக்கூடாது அப்டின்னா வந்துட்டு இன்னும் 2 நாள்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லவும், ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். என்னது 2 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கணுமா? உனக்கு வந்து இந்த கிட்னி ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்கே அப்டின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு வந்து மனசுல என்ன நினைக்கும்னா, ஹீரோயின் கூட அவங்க ஸ்டே பண்ணிட்டாங்கல்ல, அந்த விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவ உன் லைஃப்ல இருக்கக்கூடாது. உன்ன விட்டு அவ வெளிய போகணும் அப்டின்ற மாரி அது நெனச்சுக்கும். உடனே ஹீரோ கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்டி இப்டின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ நிம்மதியா இருந்தா போதும். நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப கிளம்புவாரு. இது வந்து ஹீரோ கிட்ட ஒரு ஃபேஸ் ஆகும். தனிப்பட்ட முறையில ரொம்ப கோவமாகும். அந்த மாரி டபுள் ஃபேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கும். நீ வந்து பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டிக்கு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் வந்து கிளம்பி வந்துட்டே இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்க பொண்ணு என்ன பண்ணும், இந்த மாரி அந்த பார்ட்டில அவ வரால்ல, அந்த வீடியோ வந்து எல்லார் முன்னாடியும் நீங்க அவள அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாரி அத அனுப்பி விட்டுரும். அதோட ஹீரோயின் வந்து பார்ட்டிக்கு வரும்போது எல்லாரும் இப்ப ஹீரோயின் மேல கீழயும் பார்ப்பாங்க. இவ போயிட்டு பிரசிடென்ட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? அவ போய் தான் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க கல்யாணம் ஆனதெல்லாம் யாருக்கும் தெரியாதுல்ல. அந்த மாரி தான் எல்லாருமே ஹீரோயின கிண்டலா பேசுவாங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல இருக்க பொண்ணுல வந்துட்டு இப்ப அங்க ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஹீரோன ரொம்பவே வம்பு வளர்த்துட்டு இருக்கும். அதோட நீ வந்து அவன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற, அப்படி நினைக்கிற, இப்படி நினைக்கிறன்ற மாரி பேசிட்டே இருக்கும். இப்ப இந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு ஆள் வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மாரி ஹீரோயின ரொம்பவே இதா பேசுவாரு. இவ வந்து ரொம்ப மோசமானவ. இவ நெறைய பேர் கூட இப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு பேசும். ஹீரோனுக்கு ஒரு மாரி இருக்கும். அதுக்கிடையில கிண்டல் பண்ணுவாங்களா எல்லாரும் வந்துட்டு, இப்ப லாஸ்ட் நைட் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணும்போது, ஹீரோனுக்கு வந்து ஹீரோ கூட இருந்த ஞாபகங்களா வரும். உடனே அவங்க சிரிச்சுப்பாங்க வெட்கப்பட்டுட்டு. ஆனா கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்கள வீடியோ எடுத்தாங்கல்ல, அந்த
ஹீரோட ஃபேஸ் தெரியல. ஹீரோனோட ஃபேஸ் மட்டும் தெரியுது. அந்த வீடியோவ அப்படியே அந்த பார்ட்டில வந்து ப்ளே பண்ணி விட்டுருவாங்க. அத பார்த்தோனே ஹீரோனுக்கு ஒரு மாரி ஆயிடும். எத கழட்டி விடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்த போட்டு நோண்டிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மேடையில பேசுறாருல, அவரே கீழ இறங்கி வந்துட்டு அந்த சிஸ்டத்த வந்து எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாரு, இதே மாதிரி நீ எத்தன பேர்கிட்ட நீ பழகிட்டு இருக்க? அவன பார்த்தா வயசானவன் மாரி தெரியுது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாரி மோசமா பேசுவோம். இப்ப அங்க இருக்க அந்த பொண்ணு இருக்குல்ல, அதுவும் கூட சேர்ந்துக்கும். அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணு இருக்குல்ல, ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின வந்துட்டு ரொம்பவே இதா பேசும். தப்பு தப்பா பேசும். இந்த மாதிரி வந்துட்டு நீ கொஞ்சம் கூட இது பண்ணவே மாட்டியா? நீ இவ்வளோ மோசமானவளா? அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் நைட் எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அதுலேருந்து என்ன ஒருத்தர் காப்பாத்தினாரு. அவரு கூட தான் நான் ஸ்டே பண்ணேன். நான் ஒண்ணும் தப்பு பண்ணல அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி இந்த மாரி அசிங்கப்படுத்தும். ஹீரோயின் என்ன சொல்வாங்க, ஓகே நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு உங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறது உங்களுக்குலாம் ரொம்ப அசிங்கமா இருந்தா, நான் என்னோட ஜாப வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்வாங்க. அதோட ஹீரோ வருவாரா, உடனே இவங்க அந்த பேட்ச் இருக்கும்ல, அத கழட்டி ஹீரோ கிட்ட குடுத்துட்டு அவங்க கிளம்பலான்னு போகும்போது ஹீரோ அவங்க கைய பிடிச்சு இப்படி இழுத்துருவாரு. அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கான சீன் வரும். அதோட ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல ஆஃபீஸ்ல இருக்க பொண்ண வந்துட்டு ரொம்ப திட்டுவாரு. இந்த ஏற்பாடெல்லாம் யார் பண்ணது? என்ன அவளுக்கு ஒரு பிரச்சனைய உண்டாக்குனது யார் என்னன்றது ப்ரூஃப் எனக்கு தெரியும்னு சொன்னோனே, டக்குனு இது நம்ம பேர் வருது அப்படின்ற மாரி தெரிஞ்சோனே இது என்ன பண்ணும்னா, அவளுக்கு வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட்டா இருக்க போஸ்டிங் கிடைத்தது. அவ வந்துட்டு ரொம்ப முன்னேறிட்டே போறதுல ஒரு பொறாமையில தான் இந்த மாரி நான் பண்ணிட்டேன். சாரி அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ புடிச்சு தள்ளி விட்டுருவாரு அந்த பொண்ண. அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு சொல்லி தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. அதோட வந்துட்டு இப்ப ஹீரோ வந்து அதுக்கு வந்து சரியான கோவமா இருக்கும் ஹீரோயின் மேல. எல்லாமே உன்னால தானே உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்னு என்ன பண்ணும், வேக வேகமா ஹீரோயின் வந்து அடிக்கிறதுக்காக வருமா, அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அத புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. போலீஸ கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது, போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க, வேண்டாம் வேண்டாம் அத கத்திட்டே இருக்கும். ஹீரோ காதுல வாங்காம அத போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவாரு. இது வேக வேகமா அங்க போயிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா, ஆப்போசிட்ல தான் அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்குல்ல அந்த பொண்ணு வரும். அந்த பொண்ண பார்த்த உடனே என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இது மாரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பேசாம போ அப்படின்ற மாரி அவங்க வேலைய மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. அதோட அத பெருசா கண்டுக்க மாட்றாங்க. இது நேரா உள்ள வந்துட்டே இருக்குமா, இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா இப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஃபியான்சி பொண்ண ஹீரோ நேர்ல பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோ கூட அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோல இருந்திருக்கும்ல, வீட்டுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது. அதுல பார்த்திருப்பாங்க. இந்த பொண்ண பார்த்தோனே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவர் ஒரு மாரி இடிச்சு தள்ளிக்கிட்டு வருவாரு. அவர் இடிச்சதுல வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு போய் ஹீரோ மேல போய் விழுந்துரும். அதோட அத தேத்தி நிப்பாட்டுவாரு. அதுக்கப்புறம் அவர் நேரா ஹீரோயின் கிட்ட வந்துருவாரு. நான் இங்க இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாரு, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? நான் எங்கெல்லாம் உன்ன தேடினேன் தெரியுமா? எனக்கு பணம் குடு. எனக்கு 20,000 வேணும்ப்பா அப்படின்ற மாரி கேட்பாரு. என்னப்பா இப்படி திடீர்னு வந்து கடன் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே எவ்வளோ கடன் நீங்க வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு அடைச்சிட்டு இருக்கேன்ற மாரி ஹீரோயின் பேசுவாங்க. ஆனா அந்த பார்ட்டில வந்து இப்படி வந்து மானத்த வாங்குறாருன்ற மாரி ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் இருக்கும். அவங்க அப்பா என்ன சொல்வாரு, அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து 20 வேணும், இல்ல 30 வேணும். எனக்கு பணம் குடு, பணம் குடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின அசிங்கப்படுத்துற மாரியே பேசிட்டு இருப்பாரு. இப்ப கேட்பாரா, ஹீரோனோட அப்பா என்ன சொல்வாரு, நான் தான் அவரோட அப்பா. நீங்க தான் அவரோட பாஸ். அப்ப நீங்களாவது என் கடன அடைங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து அவரோட பாஸ் தான். ஆனா என்ன ஏதுன்னு இன்னும் நான் விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போதே, இன்னொரு 4, 5 பேர் வந்துட்டு அந்த கூட்டமா உள்ள வர ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப வந்த எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்துட்டு எனக்கு பணம் குடுக்க வேண்டிய வேலை இருக்கு. அத விட்டுட்டு நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே, எங்க பணத்த குடுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோயின் பின்னாடி போய் அவர் ஒளிஞ்சுப்பாரு. இல்ல, இல்ல என்கிட்ட பணம் இல்ல. என் பொண்ணுகிட்ட வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோயின் ரொம்ப பயப்படுவாங்க. இல்ல என்கிட்ட பணம்லாம் இல்லன்ற மாரி அவங்க ஒரு பக்கம் பதறிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க ஹீரோயினோட அப்பா என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, பணம் இல்லாட்டி இவ்வளவு வேணா கூட்டிட்டு போங்க. அவ்வளவு வேணா நீங்க வச்சுக்கோங்க. அந்த கடனுக்கு பதிலா கழிச்சதா வச்சுக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லவும், அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு சிரிப்பு தான் வரும். சிரிச்சுட்டே இருக்கும். உடனே ஹீரோனுக்கு ஒரு மாரி ஆயிடும். என்னப்பா சொல்றீங்க நீங்க? இந்த மாதிரி கடனுக்காக என்ன விக்கிறீங்களா? அப்படின்ற மாரி அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன சொல்லும்னா, பாரு இவளோட நிலைமை எந்த மாரி இருக்கு. இந்த மாரி மோசமான ஃபேமிலியா தான் இருக்காங்க. இவளும் இந்த மாதிரி நெறைய பேர் கூட பாய் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு பழகுறா. அவங்க அப்பா வேற இந்த மாரி கடன் வாங்குறவரு அவரே இருக்காரு. அப்படின்ற மாரிலாம் பேசுவோம். ஹீரோ அப்படியே பார்த்துட்டே நிப்பாரு. அதோட சும்மா இல்லாம அந்த ஆளுங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு நீ எனக்கு பணத்த குடு, இல்ல உன் பொண்ண குடு அப்படின்ற மாரி கேட்கவும், இப்ப ஹீரோனோட அப்பா என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, இல்ல என் பொண்ணையே வேணா நீங்க கூட்டி போங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பெத்த தகப்பன் வந்துட்டு இந்த மாரி ஒரு பிரச்சனையில நிக்கும்போது நின்னு பார்த்துட்டு இருக்கியே அப்படின்ற மாரி ஹீரோயின போட்டு திட்டுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம என் பொண்ணு வந்து சுத்த தங்கம். அவ வந்துட்டு ரொம்ப வயசு பொண்ணு. அவளுக்கு வந்து அப்படி இல்ல, இப்படி இல்ல, பாய் ஃப்ரெண்ட்லாம் யாருமே இல்ல. அவள நீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் ஏதோ ஒரு பொருள வைக்கிறதுக்காக என்னென்ன விளம்பரப்படுத்துவாங்க. அந்த மாரி ஹீரோயின பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டைம் பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும், அத நான் குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லவும், நீ யாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. நான் வந்துட்டு ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்க போற ஃபியூச்சர் ஒய்ஃப் நானு. ஸோ என்னோட பார்ட்டில வந்து என் ஹஸ்பண்ட் நடத்துற பார்ட்டில வந்து இந்த மாதிரி ஒருத்தி வேலை பார்க்குறவளுக்கு வந்து அசிங்கம்ன்றபோது, அது எனக்கும் அசிங்கம். ஸோ அந்த காச வந்து நான் குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப கூட ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் உங்களுக்கு பணத்த குடுக்குறேன். அது இன்ஸ்டால்மென்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறேன். இப்ப முழுசா என்கிட்ட இல்லன்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு கோவம் தான் வரும். அது யார் பொண்ணோ தெரியாது. ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்க போற ஃபியூச்சர் சிஇஓவோட ஒய்ஃப் அவங்க. அத ஞாபகம் வச்சுக்கோ. அவளுக்கு வந்து என் மேல அக்கறை கூட உனக்கு இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் ஹீரோயின போட்டு ஒரு அற அரஞ்சிருவாரு. ஆனா இந்த இடத்துல கூட
ஹீரோ வந்து அவ என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாரா? அவங்க வேற ஃபியூச்சர் ஒய்ஃப்ன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஹீரோயினுக்கு இது ஒரு மாரி மனசு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஹீரோட ஆளுங்கலாம் என்ன பண்ணுவாங்க, வந்துருவங்க இங்க கலாட்டா பண்ணவங்க எல்லாரையும் கூட்டு போயிடுவாங்க. அதோட அவங்க எல்லாரும் போயிடுவாங்க. இப்ப ஹீரோனுக்கு ஒரு மாரி ரொம்ப அசிங்கமா இருக்கும். அந்த டைம் பார்த்து ஹீரோ என்ன சொல்வாரு, "நீ ஒண்ணும் என்னோட ஃபியான்ஸி வந்து இந்த பணத்தெல்லாம் கட்ட வேணாம். உன்னோட கடன வந்து நானே அடைச்சுக்கிறேன். ஆனா நீ கம்பெனிக்கு வந்துட்டு உன் சேலரிலேருந்து இந்த அந்த கடன் கட்டுறோம்ல, அந்த அமௌண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து இவங்க புடிச்சுப்பாங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து சரி ஓகே அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஆனா ஹீரோட நடவடிக்கைலாம் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, சரி ஓகே என் சேலரிலேருந்து நீங்க புடிச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு வந்து ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சுருவாங்க. அதோட இந்த பொண்ணு என்ன சொல்லும், நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயின் கிட்ட இருக்கிற இடத்துக்கு வந்துரும். வந்த உடனே ஹீரோயினுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்கும். உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இவங்கள பத்தி தெரியாதுல்ல, தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்காகன்னு கேட்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அதாவது கடன் அடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க முன்னுக்கு வந்தாங்கல்ல. அதனால ஹீரோயின் வந்துட்டு அந்த தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்களா, உனக்காக நான் கடன் அடைக்க வந்து நீ நினைச்சிட்டு இருக்கியா? அது என் ஹஸ்பண்ட், என் ஃபியூச்சர் ஹஸ்பண்டா வரப்போறவரோட பார்ட்டியில் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பண்ணேன். நீ நேற்று நைட் வந்து யார் கூட ஹீரோயின் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை வந்து இப்போ எல்லாரும் முன்னாடி உடச்ச மாதிரி ஆயிடும். ஸோ ஹீரோயினுக்கு வந்து இது மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்களா. அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நேற்று நைட் என்ன நடந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. இல்லை இல்லை அது ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லவும், அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றதுக்காக அவன் லைஃப்பை நீ வந்து அப்படியே டோட்டலாக எடுத்துக்கலான்ற மாதிரி நினைக்காத. அவன் என்னதான் விரும்புறான்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவனுக்கு பொருத்தமானவன் நான் மட்டும்தான். அது எல்லா குவாலிஃபிகேஷனும் எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் மனசில் வந்து இப்படி இப்படின்ற மாதிரிலாம் எதுவும் யோசிச்சுட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாவே பேசுவாங்க. ஹீரோனுக்கு இது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க பேசுறது எல்லாமே. அப்படி நான் வந்து நேற்று நைட் நடந்ததில்ல அந்த விஷயத்துக்காக வந்துட்டு உனக்கு பே பண்ணுறேன். அதாவது இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் மாடலு மேல் மாடல் அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூடலாம் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா பணம் கொடுப்பாங்கல்ல, அப்படி தான் உனக்கு இந்த 20,000 நான் கொடுத்துட்றேன், மற்றபடி நீ வேறு எதுவும் நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும். ஒன்று ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அது திரும்ப என்ன சொல்லணும்னா வந்துட்டு, நீ வந்துட்டு இப்போ எனக்கு வந்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. அப்போ நம்மளை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தது இதுக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அவன் ஹீரோட ஃபேஸ் வந்து அதில் தெரியல, இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் நீ தான் அந்த வீடியோவில் இருக்க அப்படின்றத வந்துட்டு நான் எல்லாருக்கிட்டையுமே ஊர் உலகத்துக்கு ஃபுல்லாகவே பரப்பி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவே ஹீரோனை பேசுவாங்க, இந்த மாதிரி வந்து நீ இதுக்காக தான் இப்படி தான் சம்பாதிக்கிற அப்படி இப்படின்னு ஒன்று பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு பொறுமை இருக்காதா. உடனே வந்து அந்த பொண்ணு அடிக்கிறதுக்காக கையை தான் வாங்குவாங்க. உடனே அடிச்ச மாதிரியே போய் ஒரு இடத்துல போய் விழுந்துரும். அப்போ தான் ஹீரோ கரெக்டாக உள்ளே வந்துருவாரா. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லணும், இப்போ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கார்டை தான் நான் கொடுத்தேன், அந்த கார்டை தூக்கி குப்பையில் வீசிட்டு என்னை வந்து அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே ஹீரோ வந்துட்டு கோவப்படுவார் ஹீரோன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி திட்டுற மாதிரி பேசுறாரு. அதுக்கு ஹீரோன் என்ன சொல்வாங்க, வந்தவொடனே என்ன நடந்துச்சு அப்படின்றத விசாரிச்சிங்கன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் அவள் சொல்கிறத நம்பிட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதான் ஒரு பக்கம் நம்பிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் ஏன் டைமை வேஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ பேசின பேச்சு வந்து உன்னை சும்மாவே விடக்கூடாது, நான் அடிக்காமே அடிச்சிட்டேன்னு ட்ராமா போடுறல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே அந்த பொண்ணு இருக்கல ஃபியான்சி பொண்ணு கண்ணத்தில் ஓங்கி ஒரே அரை அவ்வளோதான். உடனே ஹீரோக்கு கோவம் வந்து ஹீரோனை பிடிச்சி அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. என்ன தைரியம் வந்து ஏன் முன்னாடி அவளை நீ அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும். ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். இதில் அந்த பொண்ணு பேசினதெல்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அதோட ஹீரோன் எந்திரிச்சு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போவாங்களா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், போகிறதுக்கு முன்னாடி அவகிட்ட மன்னிப்பு கேட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, லாஸ்ட் நைட்டு வந்துட்டு ஹீரோ என் கூட ஸ்டே பண்ணது வந்துட்டு அது வந்து ஒரு சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு பணம் கொடுக்க பார்த்த, அதுக்கு வந்து அது சர்வீஸும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னை அடித்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா அதை நான் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிடுவாங்க. அப்போ தான் ஹீரோக்கு இப்போ இவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துது, இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது அவருக்கு புரியும். நாங்கள் வேக வேகமாக போய் காரில் ஏறி உட்காந்துருவாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அசிஸ்டண்ட்டை கண்ணை காட்டுவார் அந்த பொண்ணுக்கு தெரியாத மாதிரி. உடனே அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் ஹீரோயினை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வருவார். அவர் சொல்லுவார், இந்த மாதிரி ஹீரோக்கு உங்கள் மேலே வந்து அக்கறை இருக்குது, அவரோட சூழ்நிலையால் அப்படி இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை பற்றிலாம் நான் எதுவும் யோசிக்கல, யாரையும் நான் தப்பும் சொல்ல விருப்பப்படலை, வீட்டில் கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அதோட அவர் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிடுவார் ஹீரோயினை. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, யோசிச்சுட்டே இருப்பாங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. அப்போன்னு பார்த்து அவங்க அம்மா இருக்காங்களா, அவங்க வேறு கால் பண்ணிவிடுவாங்க. கால் பண்ணவொன்னு உனக்கு கல்யாணம் அடிச்சாமே அப்படியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கல்யாணம் பண்ண டவுரின்னு கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்கவும், நான் நேரில் பார்த்து பேசுகிறேம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. அவங்களே பல பிரச்சனையில் இருக்காங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு மதியானம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வராங்க, நீ ஒரு பணக்கார கல்யாணம் பண்ணிக்கிட்டே தானே, நாளைக்கு வந்துட்டு உன் ஹஸ்பண்டோட வந்துரு, விஷயத்தை எல்லாரும் முன்னாடி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் ஓகேன்ட்டு ஃபோனை வச்சிருவாங்க. இப்போ மறுநாள் காலையில் அதாவது மதியம் வந்துட்டு எல்லாருமே ஃபேமிலியில் ஒன்று கூடியிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் மட்டும் வருவாங்களா. வந்ததும் வராதுமா அவங்க அம்மா வந்துட்டு, இன்னும் நீ மட்டும் தனியாக வந்திருக்க, அவன் ஹஸ்பண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவன் ஹஸ்பண்ட்னு கேட்கும்போது இல்லை அவர் பிஸியாக இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா. இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அவங்க அம்மா வந்து என்ன கேட்பாங்க, எதுக்கு அவர் வரல, இப்படி மீட்டிங் நடக்கும்போது கண்டிப்பாக அவர் வந்திருக்கணும், அவர் வரலையே, உன் கடனெல்லாம் அவர் அடைச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, கடனெல்லாம் அவர் அடைச்சிருக்காரு அப்படின்னா வந்து நான் என்னோட மந்த்லி சேலரியில் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்களுக்கு நான் பே பண்ணணும்னு சொல்லும்போது என்ன சொல்கிற, நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், அவருக்கு வந்து பொறுப்பு தான் இதெல்லாம் வந்து உன்னோட கடனெல்லாம் அடைக்கணும் அப்படின்றது, அது வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுக்கிறாரு அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்,
அது? கல்யாணம் பண்ண இன்னும் டவுரியே குடுக்காம கல்யாணம் பண்ணிட்டு, இருக்கிற காசையும் வந்து உங்ககிட்ட இன்ஸ்டால்மென்ட்ல வாங்குனா என்ன அர்த்தம் அது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கல்யாணம் பண்ண அந்த பிரைடுக்கு வந்து ஒரு பிரைஸ்ன்னு இருக்கும்ல, அது வந்து குடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்டுக்கு கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க. எக்ஸ்ட்ராவே திட்டுவாங்க. என்னன்னா வந்துட்டு, இப்போ உள்ள வயசு பொண்ணுங்க வந்துட்டு தனக்கு என்ன ஒரு ரேட்டு, தன்னை எவ்வளோ பணம் குடுத்தா கல்யாணம் பண்ணுவான்ற முடிவு வந்து அவங்க தான் எடுப்பாங்க. ஆனா நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க? இந்த மாதிரி வந்து ஒண்ணுமே ஒத்த பைசா காசு வாங்காம, இருக்கிற காசையும் கடனா வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் வெட்கமா இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டு திட்டுவாங்களா, அந்த சொந்தக்காரவங்கலாம் வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி அசிங்கமா இருக்கும். எந்த அளவுக்கு சொல்லுவாங்க அப்டின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோயின் வருவாங்க. அவங்க நெறைய காசு கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நெறைய ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் வந்து கேட்பாங்களா, அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ வந்திருக்க இத பார்த்தா வந்துட்டு நம்மகிட்ட அந்த அளவுக்குலாம் காசெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. அப்படிலாம் ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க ஹீரோயின. ஏன்னா அவங்க பெரிய இடத்துல இருந்து வராங்க. நெறைய காசு எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இல்லாததெல்லாம் ஆர்டர் போட்டாச்சு. இப்ப எதுவுமே வேண்டாம் அப்படி இப்படின்னு கேன்சல் பண்ணி ஹீரோயின ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்களா. அவங்களுக்கு ஒரு மாதிரி வேற இருக்கும். உடனே அந்த நேரம் பார்த்து ஹீரோ இருக்கார்ல, அவரோட ஆளுங்களோட வேக வேகமா உள்ள வந்துருவாரு. வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கிஃப்ட் ஒரு 10 பேர் வராங்கன்னா, அவங்க கையில 10 தட்டு இருக்கும். அதில நெறைய காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் இருக்கும். அதோட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி இருக்கும். அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து அவங்க ஃபேமிலிய பார்க்க போயிருக்காங்கன்னோனே, அவ வந்துட்டு என்ன என்ன கல்யாணம் பண்ணியிருக்கா. அவ வந்து அவ குடும்பத்துக்கு முன்னாடி அவ அசிங்கப்படக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் ஹீரோ வந்துட்டு இந்த மாரிலாம் ஏற்பாடு பண்ணி வந்திருப்பாரு. உடனே இந்த ஃபேமிலில எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே எல்லாரும் ஹீரோன மதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோனுக்கு இந்த இடத்துல நம்மள வந்து ஒரு பிறந்த வீட்ல நம்ம பேர வந்து காப்பாத்திட்டான்னு அதுவரைக்கும் அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஏற்கனவே இவங்க பண்ற டார்ச்சர்ல அவங்க ரொம்ப இதா இருந்தாங்களா. ஸோ அதனால ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு ஹீரோ இப்ப கிளம்புவாரு. வெளிய வந்து கார்ல உட்காந்துட்டே இருக்கும்போது, அப்ப ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, பரவால்ல நம்மள வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒரு மாரி இருந்தாலும் நம்ம பிறந்த வீட்டு முன்னாடி நம்மள வந்து நல்ல விதமா பார்த்துட்டான். அதுவரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு நினைப்பாங்க. அடுத்த செகண்டே அவங்களுக்கு தோணும். இப்ப அதாவது இப்ப மாட்டுக்கு வந்து தீனி போடுறாங்கன்னா, பால் கறக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு அப்படி நினைப்பாங்க. அதோட இவங்க வந்து நம்மள வந்து இந்த அளவுக்கு கவனிக்கிறாங்கன்னா, அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு கிட்னி நான் குடுப்பேன்றதுக்காக என்ன வந்து இந்த அளவுக்கு கவனிக்கிறானோ, அப்படின்ற மாரி ஹீரோனுக்கு தோணும். வந்துட்டு நைட் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே டிராயிங் பண்ணிட்டு அப்படியே தூங்கிருவாங்க. ஹீரோ வந்துட்டு பார்ப்பாரு. அப்படியே அவங்க கைய பிடிச்சுப்பாங்க. அப்புறம் தூக்கத்துல ஏதோ உளறிட்டே இருப்பாங்க. அவங்க வரைஞ்ச டிராயிங்லாம் ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதோட ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் கிளம்பிருவாங்க. இப்ப மறுநாள் ஆஃபீஸ் வரும்போது, அங்க ஒரு லேடி அந்த ஆஃபீஸ்ல வேலை பக்கத்துல, அந்த லேடி வந்துட்டு இன்னைக்கு சிஇஓட ஃப்ரெண்ட் வந்து இங்க வராரு. ஸோ நம்ம வந்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுன்ற மாரிலாம் எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வேக வேகமா பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு மாரி பதட்டமா இருக்கும். இப்ப அவர் வந்துட்டு நோ சொல்லிட்டா கூட நம்ம வேலை போயிடும் அப்படின்ற மாரி எல்லாம் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒண்ணா தானே சேர்ந்து கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது பெஸ்ட்டா பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடந்து வர வழி பூராவுமே கேம் விளையாடிட்டே உள்ள வருவாரு. ஒரு பொறுப்பு இல்லாத மாரியே வருவாரு. அவர் பாட்டுக்கு உள்ள வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் குச்சி மிட்டாய் வேற சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட வந்து நிப்பாரா, கரெக்ட்டா அவங்க அந்த மவுஸ கையில வச்சிருக்க இடத்துல உண்மையான மவுஸ் இருக்குல்ல எலி, அத கையில அவங்க கிட்ட திடீர்னு அவங்க கால் கிட்ட வருவும். அத பிடிச்சிருவாங்க. இவர பார்த்தோன்னா அவர் மூஞ்சி கிட்ட தான் அத காட்டுவாங்க. அவ்வளோதான் போத்தும் மயக்கம் போட்டே விழுந்துருவாரு. இப்ப எல்லாருக்கும் ஒரு மாரி ஆயிடும். என்ன வேலை பார்த்த நீ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர உட்கார வச்சிருப்பாங்க. அப்புறம் தண்ணி தெளிச்சு ஒரு வாரி அவருக்கு மயக்கம்லாம் தெளிஞ்சிரும். தெளிஞ்ச உடனே இப்ப வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த எலிய கூண்டுக்குள்ள போட்டு வச்சுருவாங்க. நீங்க பயப்படாதீங்க. இது கூண்டுக்குள்ள தான் போட்டேன். திரும்ப அவர் மூஞ்சி கிட்ட காட்டும். திரும்பவும் ஒரு மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. எல்லாருக்கும் ஒரே சிரிப்பா தான் இருக்கும். அச்சச்சோ! நம்ம வேலை போயிடும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு இல்ல, இல்ல அப்படிலாம் கிடையாது. உங்கள கவனிக்கணும்னு தான் நினைச்சேன். சாரின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டே இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இங்க வந்தாரு. அவர் தான் ஒரு ஜாலியான மூட்லயே இருக்கார்ல. அதோட பார்ட்டின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு நேரா பார்ட்டிக்கே போயிடுவாரு. இவர் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ்ல வந்து சைன் பண்ணணும். அது இன்னும் பண்ணாமயே இருக்காரு. அத சைன் வாங்குற பொறுப்பு வந்து ஹீரோயின் கிட்ட தான் இருக்கு. ஸோ என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாத உடனே இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துலயே வந்துருவாங்க. வந்தவங்க இதுக்கு சைன் பண்ணுங்கன்னு கேட்கும்போது, இங்க பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து சைன் கேட்குற அப்படின்ற மாரி கேட்பாரு. இல்ல ஓகே, ஓகே நீங்க பார்ட்டிய முடிச்சுட்டு கூட எனக்கு சைன் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுவரைக்கும் நீ சும்மா இருக்க போறியா? என்ன என்டர்டெயின்மென்ட் பண்ணு. ஸோ போய் டான்ஸ் ஆடு போ அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயின் டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நான் சைன் பண்ணணுமா வேண்டாமா? அப்ப உடனே என்ன சொன்ன டான்ஸ் தான் ஆட சொன்னேன் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு ஸ்டெப், இப்படி ஒரு ஸ்டெப்னு போட்டு ஒரு மாரி கிண்டலா போடுற மாரி ஒரு ஸ்டெப்ப போடுவாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு அப்படிதான் ஆட தெரியுது. ஸோ அதனால அப்படி ஆடும்போது பார்த்தோன்னா, அவருக்கே ஒரு மாரி ஆயிடும். எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். இதனோட வித்தியாசமா ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கூப்பிட்டு இது என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நான் என்ன வகையான டான்ஸ்ன்னு, இல்ல இந்த டான்ஸுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு அப்படின்ற மாரிலாம் அவங்க சமாளிப்பாங்க. போதும் நீ ஆடின வரைக்கும் போதும் அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. கொஞ்சம் கூட நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா. அப்ப இவர் வந்துட்டு என்ன சொல்வாரு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்வாரு. அப்போ ஒண்ணு ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் வந்துட்டு 8 விதமான படம் வந்து அவங்க வரைஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணா கூட போதும் அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே அவர் என்ன சொல்வாரு, ஓகே அப்ப உனக்கு டான்ஸ் ஆடவும் தெரியல. இந்த 8 விதமான படத்த நீ காட்டுற. ஒண்ணு ஒண்ணா நீ காட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீ ட்ரிங்க் பண்ணணும். எது எனக்கு ஃபைனலா பிடிச்சிருக்கோ அப்ப நான் ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லும்போது, அப்பதான் நான் சைன் பண்ணி ஓகே பண்ணுவேன்ற மாரி அவர் சொல்லிடுவாரு. ஹீரோனுக்கு ஒரு ஆப்ஷனே இல்ல. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு படத்தையும் அவங்க வரைஞ்சதெல்லாம் காட்டிட்டே இருப்பாங்க. இது பிடிக்கலான்னு ஒண்ணு அடுத்தத காட்டுறதுக்கு முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு 1, அடுத்ததுல 2, 3, 4ன்னு அப்படியே அவங்க அந்த டைம் அதுக்கு தகுந்த மாரி ஈக்குவலா அவங்க ட்ரிங்க் பண்ற மாரி இருக்கும். உடனே ஹீரோயின் வாயில
ஊத்திட்டே இருப்பாங்க. இந்த டைம் தான் வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் இங்க வருவாரு. "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, உன் ஹஸ்பண்ட் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னோட ஹஸ்பண்டா?" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவங்களுக்கு ஒரு மாரி மயக்கமா இருக்கும். அந்த நேரத்துல ஹீரோன அப்படியே கூட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவர் நெனைப்பாரு. அப்பதான் ஹீரோ உள்ள வந்துருவாரு. வந்த உடனே இந்த பொண்ணுக்காக வந்து அவர் சப்போர்ட் பண்றாரா? "உன் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்காக நீ இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவியான்ற" மாரி இப்ப ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஒரு மாரி பேச்சுவார்த்தை வர ஆரம்பிச்சுரும். உடனே அவர் என்ன சொல்வாரு, "இன்னைக்கு வந்துட்டு அவ வந்துட்டு அவள நான் கேர் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போறேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோவுக்கு கோவம் வந்து உடனே ஒரு மூக்குலயே ஒரு குத்து குத்திருவாரு. சும்மா இருப்பாரு. பதிலுக்கு அவரு ஒரு குத்து குத்துவாரு. இப்படியே 2 பேருமே அடிச்சுப்பாய்ங்க. பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இப்ப அவர் கடைசியில ஹீரோ தான் ஜெயிப்பாரு. அதோட ஹீரோயின கூட்டிட்டு வந்துருவாரு. திரும்ப ஹீரோயின் வந்துட்டு அவர்கிட்ட அவ்ளோ மல்லு கட்டிட்டு இருப்பாங்க ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால. இப்ப இவங்கள விட்டு தனியா விட்டு போக முடியாது. இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அது பாட்டுக்கு கால் பண்ணிட்டே இருக்கும். அது கால பாப்பாரு. ஆனா ஹீரோயின் வந்து இப்ப இருக்கிற கண்டிஷன் வந்து சரியில்ல. சோ அவங்கள தனியா விட்டு போக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ எங்கேயுமே போக மாட்டாரு. ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டுருவாரா. அதனால அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் வேற கோவம் வரும். ஒருவேள அவன் கூட தான் இருக்கானோ அப்படின்ற மாரி அது ஒரு பக்கம் நினைச்சுட்டே இருக்கும். மறுநாள் ஹீரோயின் வந்து நார்மலா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் உளறிட்டே இருப்பாங்க மொத நாள்லாம். அதெல்லாம் ஹீரோக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிரும். ஆஃபீஸ் வந்துருவாங்க. ஆஃபீஸ் வந்து அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது, நாள் ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருந்தாருல்ல ஹீரோட ஃப்ரெண்ட். அவரு என்ன பண்ணுவாரு, ஹீரோனுக்கு தனியா பொக்கேலாம் குடுக்கவும், அவங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சுப்பாங்க, அச்சச்சோ! இவன வச்சு எல்லாரும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சுருவாங்க. இல்ல, இல்ல எனக்கு இது வேண்டான்னு திரும்ப குடுக்கும்போது, இல்ல எனக்கு ஒருத்தவங்கள புடிச்சுட்டா அவங்கள நான் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன்ற மாரி குடுத்துட்டு, அவர் பாட்டுக்கும் போயிட்டே இருப்பாரு. ஹீரோ நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. வந்து ஏத்துக்க முடியாத உடனே அந்த ரூம்ல போய் பார்த்து அவர்ட்ட இத ரிட்டர்ன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து மேரிட் ஆனவ, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாரு, யாரு அந்த ஹீரோவ தானே கல்யாணம் பண்ணியிருக்க, அவன் உனக்கு பொருத்தமானவனே கிடையாது, அவன டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது. நான் சொல்றது உனக்கு புரியலையா? அவனும் அந்த ஃபியான்சி பொண்ணு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவன் அவள தான் கல்யாணம் பண்ணிப்பான். உன்னோட லைஃப் வந்து அவனால ஸ்பாயில் ஆக தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு. சோ டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இப்படி இருக்கும்போது ஹீரோயினுக்கு இப்படி திரும்ப திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயின் கையில தான் அந்த பொக்கே இருந்துட்டே இருக்கும். கரெக்ட்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. பார்த்தோனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இல்லன்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன இங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே இவர் என்ன சொல்லிட்டுருவாருன்னா வந்துட்டு டிவோர்ஸ் ப்ரொபோசல் நடந்துட்டு இருக்கு. உன்னை டிவோர்ஸ் பண்றதுக்கு என்ன கல்யாணம் பண்ற மாதிரி இல்லன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ வருவாரு. இவரை பத்தி தான் அவருக்கு தெரியல, ஒரு ஃப்ரெண்டை பத்தி. உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்துட்டு அந்த பொக்கே அங்கிருந்து வாங்கி குப்பை தொட்டியில போட்டுருவாரு. உடனே அவருக்கு கோவம் வந்துரும். என்ன வேலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வந்துட்டு இங்க வந்து அலர்ஜிட்டிக் இந்த ஆஃபீஸ்க்கு. ஸோ அதனால தான் தேவையில்லாததெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. கிட்ட வந்து நீ போட்டிருக்க ட்ரெஸ் கலர் வந்து நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அச்சோ இதுக்கு மேல இங்க இருந்தா சரி வராது, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிடுவாங்க. அவ வெக்கப்பட்டு ஓடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வேற வம்பு வளர்த்துட்டே இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆறது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. போயிடுவாங்களா இப்ப 2 பேர் இருக்காங்களா, இவங்க 2 பேருமே வந்து ஹீரோனே வச்சுக்கலாம். அவங்க வந்துட்டு இப்ப 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க வாக்குவாதத்திலே. என்ன அப்படின்னா வந்துட்டு இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, நீ வந்துட்டு உன்னோட லவ்வர வந்துட்டு விரும்புற அப்படின்றதுக்காக வந்து இந்த பொண்ணோட கிட்னி வந்து தான் அவளுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்றதுக்காக அவள கல்யாணம்ன்ற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கிட்னி டொனேட் பண்ற மாதிரி நீ வந்து வைக்கணும்னு நினைக்கிற. அது மட்டும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, ஆமா அதுக்காக தான் நான் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினை பார்த்த உடனே இந்த பொண்ணு செட் ஆவாளா, மேட்ச் ஆவாளா அப்படின்னு சொல்லி சொன்னால, மேட்ச்னு சொன்ன வார்த்தைக்கு வந்து அர்த்தம் வந்து இதுதான். அவங்களுக்கான அந்த டொனேஷன் வந்துட்டு இவங்க மூலியமா ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதா தான் ஹீரோ வந்து பிளான் பண்ணியே கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. அதனால அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு அந்த ஃபியான்சி பொண்ணு சொன்னதை வச்சு. இப்ப இவர் எல்லாத்தையுமே கேட்பாரு. உடனே ஹீரோ என்ன சொல்றாரு, ஆமா அதனால உனக்கு என்ன பிரச்சனை, அவளை வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலைக்காக வச்சிருக்கணும்னா அது மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. நீ அந்த பொண்ணை லவ் பண்ற அப்படின்றதுக்காக இந்த பொண்ணு கிட்ட இருந்து எடுத்து நீ வைப்பியா, அதுக்கு வந்துட்டு நான் ஒத்துழைக்கவே மாட்டேன், அவகிட்ட இருந்து நீ எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அதை நான் பார்த்தலாம் யார் ஜெயிக்கிறான்றதை பார்க்கலான்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு பெட்டு மாதிரி கட்டிப்பாங்க. மேலே இவர் ரொம்ப அக்கறையா இருப்பாரு. அவர் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோயின் மேல ரொம்ப உண்மையிலேயே அக்கறையில தான் இருப்பாரு. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்துட்டு நேரம் பார்த்து நான் நடத்துற மாதிரி நடத்திடுவேன்ற மாதிரி சொல்லிப்பாரு. பார்க்கலான்ற மாதிரி இவர் வந்து இருப்பாரு. அடுத்ததா ஒரு பிசினஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அந்த மீட்டிங்ல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் அது. அந்த மீட்டிங்ல வந்துட்டு இப்ப ஹீரோ இருக்காருல்ல, அவரை பத்தியும் அந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஹீரோயினால வந்துட்டு அந்த பிளானே வந்து டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு தெரியாதுல, உடனே ஹீரோயினை வந்துட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடும். அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் தான் ஹீரோனுக்கு சப்போர்ட்டா நின்னுட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல தான் இது தெரிய வரும். இப்ப யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ன உடனே ஒரு லேடியை கண்டுபிடிச்சிருவாங்க. எதுக்காக இப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுல விசாரணை பண்ணும்போது அப்ப அந்த லேடி என்ன சொல்லிடும், நான் இதை பண்ணல, இதெல்லாம் பண்ண சொன்னதே வந்துட்டு உங்களோட ஃபியான்சி பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஆயிடும்னு இவ்வளோ பெரிய விஷயம் வந்து அவங்கள வச்சு அவமானப்படுத்துற மாதிரி நடந்திருக்கிறதுனால ஹீரோனால அதை தாங்கிக்க முடியாது. இப்போ அந்த மீட்டிங்லேயே அவங்க ஏன் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட ஃபியான்சி பொண்ணு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது ஹீரோக்கு அது ஒரு மாதிரி கோவம் வரும். என்னோட ஃபியான்சி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டே இருப்பாரா. அந்த டைம்ல அவருக்கும் தெரியும் இது வந்து தப்பு தான். ஸோ அவ கேட்கறது நியாயமான விஷயம்னு சொல்லிட்டு ஃபியான்சி பொண்ணை மன்னிப்பு கேட்க சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடும். அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கா அப்படின்னா உடனே இவருக்கு வந்து திரும்ப அந்த பொண்ணு மேலே கருணை வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமாக போவார். அதோட ஹீரோனையும் பயங்கரமாக திட்டுவார். நீ
இந்த மாதிரி வந்து இதா நடந்துக்கக்கூடாது அப்படின்ற மாரி திட்டி விட்டுருவாரு. போட்டுட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ண ஆப்ரேஷன் தியேட்டர் வந்தோனே டாக்டர்லாம் சொல்லுவாங்க, "அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸா இருக்கா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவள ஆப்ரேஷன் பண்ணணும். அவள சந்தோஷமா வச்சுக்கணும்." அப்படி இப்படின்னு பேசும்போது ஹீரோனுக்கு ஒரு அதாவது ஹீரோக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். இப்ப இங்க அவரோட ஃப்ரெண்ட் இருக்காள். அவர் என்ன நெனச்சுப்பாரு, இது எல்லாமே ஒரு பிளான் தான். ஹீரோனுக்கு இந்த மாரி நடக்குது நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் நெனச்சுட்டே இருப்பாரு. எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? எப்படிப்பட்டவங்கன்றது எனக்கு தெரியுன்ற மாரி அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்காருல்ல, இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, நேரடியா வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இப்ப அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா." அதாவது அந்த பொண்ணு என்ன நெனச்சுக்கும், எப்படியாவது உன்னோட கிட்னிய நான் வாங்குறேன்னு என்னமோ வந்து சட்னி வாங்குற மாரி அது ஒரு பக்கம் நெனச்சிட்டு இருக்கும். இப்ப ஹீரோயின் வந்து கோவமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, "அவகிட்ட நீ ஒரு சாரி கேட்டுரு. சாரி கேட்டா எல்லாம் முடிஞ்சிரும்." "நான் எதுக்காக ஃபர்ஸ்ட்டு சாரி கேட்கணும்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "எதா இருந்தாலும் பரவால்ல. உடம்பு முடியாதவளா இருக்கா. அவள கஷ்டப்படுத்த நான் விருப்பப்படல. நீ சாரி கேட்கிறதா நல்லாருக்கும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. வந்து ஒரு மாரி இருக்கும். "நான் இவ்ளோ சொல்லியும் நீ அவகிட்ட சாரி கேட்க மாட்டல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, ஆமான்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்களா. உடனே அவருக்கு கோவமாயிடும். "இத பத்தி நான் தனிப்பட்ட முறையில உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. இப்ப நான் பிஸியா இருக்கனால அப்புறம் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவாரு. அப்ப ஹீரோயின் என்ன நெனச்சுப்பாங்கன்னா, இப்ப நீ பேச போற விஷயம் வந்து நம்மளோட டிவோர்ஸ பத்தி தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்ற மாரி அவங்களா நெனச்சுப்பாங்க. ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்களா. இப்ப அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவரு கால் பண்ணி பேசுவாரு ஹீரோயின் கிட்ட. அவங்களுக்கு கோவம் தான் வரும். அப்பவும் அவர் என்ன சொல்வாருன்னா, "உனக்கான பொருத்தமானவன் அவன் கிடையவே கிடையாது. அவன டிவோர்ஸ் பண்ணிடு. அதான் நல்லது." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் இத பத்தி பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வைக்க போவாங்களா. நான் அத பத்தி பேச விருப்பப்படல. நான் வந்துட்டு ஆஃபீஸ் விஷயமா தான் பேசுறேன்ற மாரி கொஞ்ச நேரம் பேசுவாரு. திரும்ப அந்த விஷயத்துக்கே வருவாரு. உடனே ஹீரோயின் வந்து கால கட் பண்ணிடுவாங்க. வேல விஷயமா வெளிய வருவாங்க. அந்த இடத்துக்கும் வந்துட்டு செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு வந்து திரும்பவும் ப்ரொபோஸ் பண்ணுவாரு. "என்னோட லவ்வ நீ ஏத்துக்கோ. அதான் உனக்கு நல்லது. அவன டிவோர்ஸ் பண்ணிடு." திரும்ப திரும்ப சொல்லும்போது ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். அதோட அவர்ட்ட திட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அங்கருந்து கிளம்புவாங்களா. அப்போ வந்துட்டு இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல வந்து ஹீரோயின் பேர ஸ்பாயில் பண்ணதுல ஒரு லேடி. அந்த லேடியும் வேலைய விட்டு தொரத்தியிருப்பாங்க. அந்த லேடிக்கு இப்ப ஹீரோயின் மேல கோவமா இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு போற வழியில அது என்ன பண்ணும், டக்குன்னு அவங்கள ஒரு கார் வரும் புடிச்சு தள்ளி விட்டுரும். அதோட ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்ப அங்க போற வரவங்க ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் இருக்கும்போது தான் ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஃபியான்சி பொண்ண தூக்கிக்கிட்டு அவங்களால நடக்க முடியலன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப ஆப்போசிட்ல தான் ஹீரோயின் வந்து கூட்டு போவாங்க. ஆப்பரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போம்போது, இந்த விஷயம் வந்துட்டு லேட்டா தான் வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு தெரிய வந்து அவர் ஹாஸ்பிட்டல் வந்துருவாரு. ஹீரோக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க 2 பேரும் பேசும்போது, "எல்லாம் உன்னால தான். நீ அவ லைஃப்ல எப்போ வந்தியோ அப்பதான் அவ லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு இவர் பேச, "நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எங்களுக்குள்ளேயே பிரச்சனை வர ஆரம்பிச்சுதுன்னு" இவர் சொல்ல 2 பேருமே இப்ப மாறி மாறி மூக்குல குத்தி குத்தி சண்டை போட்டுப்பாங்க. இதுல பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, "உன்னால தான் அவ இப்படியா இருக்கான்னு" சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்களா. இத பார்க்கும்போது இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, "எதுக்காக நீ அவளுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? அவன் தான் அவளுக்காக சப்போர்ட் பண்றான். நீ எதுக்காக? உனக்காக தான் நான் இருக்கேன்ல. நீ ஏன் அவளுக்காக ஏன்னா ஹீரோவாலயும் தாங்க முடியாது. ஹீரோயினுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ன உடனே அவருக்கு ஒரு மாரி பதட்டம் ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சே, அவ வந்து உன்னால தானே இப்படிலாம் இருக்கா. நீ மட்டும் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி இந்த மாரி டார்ச்சர் பண்ணாம இருந்தா, அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்துட்டு இருந்திருப்பாள்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போடுறாரு. இப்ப ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு சொல்லும், "நீங்க 2 பேரும் இந்த மாரி பிரச்சனை பண்ணாதீங்க. அவளுக்கு நீங்க 2 பேருமே ரொம்ப அதிகம் தான்." அப்படின்ற மாரிலாம் இதுக்கு ஒரு மாரி கோவமா இருக்கும். பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு பாட்டுக்கு அங்கிருந்து போயிட்டுமா 2 பேரும் இப்ப மூச்சு வாங்கி நின்னுட்டு இருப்பாங்க. அப்பதான் டாக்டர் வருவாரு. "என்னாச்சு டாக்டர்?" 2 பேருமே ஆர்வமா கேட்கும்போது, "அவளுக்கு இந்த மாரி பல காயங்கள் பட்டிருக்கு." அப்படின்ற மாரி சொல்லவும், "அதனால என்ன ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றத பத்தி ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கா." அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ஒரு மாரி அதிர்ச்சி ஆயிடும். "என்னடா இது?" அப்படின்ற மாதிரி. ட்ரீட்மெண்ட் குடுத்தது அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் 2 ஹீரோவும் உள்ள ஹீரோயின பார்க்க வருவாங்க. அப்ப ஹீரோ தான் போய் ஃபர்ஸ்ட் பேசுவாரு. "ஒரு வேளை நீ கண்ணு முழிச்சுட்டியா? நான் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா?" அப்படி இப்படின்னு பேசுவாரா. ஹீரோனுக்கு கோவமா தான் இருக்கும். வார்த்தை அவங்க என்ன சொல்வாங்கன்னா, ஏன்னா அவங்க மயக்கத்துல இருக்கும்போது பார்க்கும்போதே, ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ண தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் திரிஞ்சுட்டு இருந்தார்ல. அத பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, "எனக்கு டிவோர்ஸ் வேணும்." அப்படின்ற மாரி இப்ப ஓப்பனா கேட்கும்போது, அவர் என்ன சொல்வாரு, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ வந்துட்டு இப்ப பிரெக்னன்ட்டா இருக்க. இந்த டைம்ல டிவோர்ஸ் பண்றது நல்லதில்ல. குழந்தைக்கு ஹார்ட் பீட்லாம் வந்துருச்சுன உடனே, என் குழந்தைய பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்ல. அத நான் பார்த்துக்கிறேன்ற" மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, திரும்ப இந்த 2 ஹீரோங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சுரும். உடனே அவர் என்ன சொல்வாரு, "உன்ன மாரி ஒருத்தன அவ வந்து கல்யாணம் பண்றது, டிவோர்ஸ் பண்றதா சிறப்பா இருக்குன்ற" மாரி இவர் சொல்வாரு. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, இவர் வந்து சொல்வாரு, "நீ வந்து ஒரு மனுஷனே கிடையாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ திட்டுவாரு. ஹீரோக்கு கோவம் வரும். "நீ இத பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. எங்க 2 பேர் லைஃப்ல நீ யாரு இத டிசைட் பண்றதுக்குன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க திரும்பவும். என்ன சொல்வாருன்னா, "நீ தைரியமா இவன வந்து டிவோர்ஸ் பண்ணு. உன்னையும் புள்ளையும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்வாரு. ஹீரோக்கா சரியான கோவம் வரும். "என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டே இருக்கும்போதே டிவோர்ஸ்ன்ற சத்தம் வந்து கேட்டுரும். யாருக்குன்னா, இப்ப எங்க பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கேட்டுரும். யாரு டிவோர்ஸ் பண்ண போறது இங்க அப்படின்னு சொல்லிட்டே இப்ப உள்ள வருவாங்க. செகண்ட் ஹீரோ வந்து போட்டு குடுத்துருவாரு. இந்த மாதிரி இவன் வந்துட்டு இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா இவள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஃபியான்சி பொண்ண தான் சுத்தி சுத்தி இவன் வந்துட்டு இருக்கான். சோ இந்த பொண்ண கல்யாணம் பண்ணதே ஒரு காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். இவனால தான் இவ இவ்ளோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப டிவோர்ஸ் பண்றது தானே சரியா வரும்னு பாட்டிக்கு ஒரு மாரி ஆயிடும். என்னடா சொல்றான் அவன்? அவன் சொல்றது உண்மையா? உண்மையிலேயே நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்லுவாரு, "ஆமா நான் என் ஃபியான்சி பொண்ண தான் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். டிவோர்ஸ் பண்ண தான் நினைக்கிறேன்னு" பாட்டிக்கு சரியான கோவம் வந்துரும். ஓங்கி ஒரு அற அரைஞ்சிருவாங்க. போய் போய் அந்த பொண்ண
பொண்ண கல்யாணம் பண்ண போறியா? அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கவே இல்ல. அவ உன் லைஃப்ல வந்தா உன் லைஃப் நல்லாவே இருக்காது. இவ தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இவ கூட நீ இருக்கிறது தான் சரியா இருக்கும். என்ன மீறி இப்படி நடந்ததுன்னா அப்படிதான் அப்படிதான்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு சரியான கோவம் வந்து ஹீரோவ கன்னத்துல பலார் பலான்னு 4 அடிய போட்டுருவாங்க. சொல்லிடுவாங்கன்னா, இந்த பொண்ணு தான் இந்த வீட்ல நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு. அவ தான் இந்த வீட்டோட மருமக. அவ வயித்துல குழந்தை வேற இருக்கு. அவள டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட டிஸ்சார்ஜ் பண்ணி ஹீரோயின வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. ஹீரோயின அப்படி பார்த்துக்கணும், இப்படி பார்த்துக்கணும் உங்கள தாங்கன்னு தாங்குவாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு. அதோட இப்ப 2 ஹீரோவும் அங்கேயும் சண்டை போட்டுப்பாங்க. ஏன்னா அவர் ஹீரோட வீட்லயே வேற இருந்துட்டு இருப்பாரா. நான் ஹீரோயின பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோ பாட்டி வந்து சொல்லுவாங்க, நீ இப்படி அக்கறை இல்லாம இருந்தா இன்னொருத்த அக்கறை இருக்கிறது தப்பு கிடையாது. அவள நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கூட்டிட்டு வேகமா தூக்கிட்டு ரூம்க்கு வந்துருவாரு. இனிமே நீ பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும். நீ வந்து ரெஸ்ட்லயே தான் இருக்கணும். நீ உடம்ப பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோனுக்கா சரியான கோவமா வரும். அப்படி ரெஸ்ட் எடுனா என்ன ரெஸ்ட் எடுக்கிறதுன்ற மாதிரி இருப்பாங்களா. ஹீரோ ஒரு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருப்பாரு. அவரை பார்க்கவே ஹீரோனுக்கு கோவமா இருக்கும். உடனே அந்த பக்கமா திரும்பி படுத்துப்பாங்க. அவர் வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருப்பாரு, புக்கு படிப்பாரு, அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டே இருப்பாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும், கோவம் வந்துட்டே இருக்கும். ஹீரோனுக்கு அவர் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதோட அவங்களுக்கு ஒரு நேரத்தை தூங்குவாங்க. தூங்கும்போது அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி வரும். உடனே பயந்து முழிப்பாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்துற மாதிரி படுத்துறவரு. திடீர்னு அவருக்கு இப்ப என்ன நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, போய் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் போய் அவங்கள வந்து இதெல்லாம் ட்ரிங்க் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்குனே கோவம் வரும். எல்லாம் உன்னால தான் அப்படி இப்படின்னு சொல்வாரு. ஹீரோயின் மேல அவருக்கு பிரியமே இல்லாத மாதிரி தான் நடந்துப்பாரு. அப்ப கடைசியில அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நான் அந்த பொண்ணை தான் ஃபியான்சி பொண்ணு தான் கல்யாணம் பண்றதா இருக்கேன். அவளுக்கு வந்து குழந்தை பெத்துக்கிற வாய்ப்பு இருக்குமோ இல்லையோ தெரியாது. அதனால தான் நீ குழந்தை பெத்து கொடுத்துட்டீங்கன்னா அதை நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வளர்ப்போன்ற மாதிரி சொல்லவும், அப்ப இது எல்லாமே என்னை வச்சு நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கோவமா வரும். அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த குழந்தை பெத்தா கூட உங்கள்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன், என் குழந்தை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நீ சாப்பிட்டு படு, அந்த மாதிரி ரொம்ப ட்ரிங்க் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிட்ட இனிமே பேச பிடிக்காது அவங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்க கையை பிடிச்சி இழுப்பாரு. நான் வந்துட்டு இந்த செகண்ட் ஹீரோ ஒருத்தர் இருக்கான்ல, அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவனை வந்துட்டு வளர்ப்பு பிள்ளையா தான் அவனை தூக்கிட்டு வந்து எங்க அம்மா தான் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா என் மேல உள்ள பிரியத்தை விட அவன் மேல எங்க அம்மா வந்து அதிகமான பிரியத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவன் வந்து எங்க அம்மாவோட மொத்த பிரியத்துக்கும் சொந்தக்காரனா ஆயிட்டான். அதுலயே எங்க அம்மா மேல எனக்கே வெறுப்பு வந்துருச்சு. அந்த அளவுக்கு என்கிட்ட யாராவது பிரியமா இருந்தாங்கன்னா அவன் என்கிட்ட இருந்து அதை பிடிக்கணும் அப்படின்னு தான் அவன் நினைப்பான். அதே மாதிரி ட்ரிக்ஸ் தான் உன் விஷயத்திலேயே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ உன்னை வந்துட்டு அவனோட ட்ராப்ல யூஸ் பண்ணி அவனை வந்து என்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ட்ராப் யூஸ் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. அந்த மாதிரிலாம் நான் உனக்கு எந்த துரோகமும் நான் பண்ணிட மாட்டேன். ஸோ நீ வந்து ஹாப்பியா இருக்கிற வழியை பாரு, உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமா இருக்கிறத பாரு, நான் தூங்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவாங்க. தூக்கத்தில் இப்போ வந்துட்டு ஹீரோ கிட்டேயே பேசுற மாதிரியே பேசுவாங்க. உன் மேல வந்து நான் லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்களா. அப்போ ஆல்ரெடி ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது ஹீரோ லவ் பண்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அவருக்கு ஒரே யோசனையா இருக்கும். அதோட அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரு. இதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க சில பேரை பத்தி. அதோட ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே வீட்டில் இருக்காரு செகண்ட் ஹீரோ, அவர் வந்து பேசிட்டே இருப்பாரு. அவர் வந்து ஃப்ளவர் கொடுப்பாரு. ஹீரோயின் வந்து சரியா பேச மாட்டாங்களா. அப்போ அவர் என்ன சொல்வாரு, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பானே, இந்த மாதிரி என் அம்மா வந்துட்டு இப்படி எப்படின்னு, இல்லை அவன் அப்படிலாம் எதுவும் சொல்லலை, நீயா ஓவர் திங்கிங் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஃப்ளவர் உனக்காக தான் அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ளவர் கொடுப்பாரு ஹீரோனுக்கு. ஹீரோனை அப்படியே பயமுறுத்துற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிடுவாரு. உடனே ஹீரோன் போய் அப்படியே இடிச்சிட்டு இப்படி ஹீரோ மேலே விழுற மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோ வந்து இவன் என்ன சொல்றானு உண்மையை தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாறி மாறி பேசிப்பாங்க. அதோட மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஃபியான்சி பொண்ணு, அதுக்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சாரி கேட்கணும், அவள் என் லைஃப்ல நிறையவே விளையாடிட்டா அப்படின்ற மாதிரி மாறி மாறி ஹீரோன்னு சொல்லவும், அவள் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்ற மாதிரி ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா இப்போ இந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, இவர் வந்துட்டு ஹீரோயினுக்காக வந்து அந்த பொண்ணு இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவ நிறைய விஷயங்கள் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவாரு. தமிழ் இந்த அளவுக்கு பிரியமா இருக்காலே, அவளை நம்ம நேசிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கும். உடனே அவரும் கிளம்பி அந்த பொண்ணை ஃபியான்சி பொண்ணை பார்க்கறதுக்காக அவர் வந்துருவாரு. எங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து சாப்பிட சொல்லுவாங்களா. ஹீரோனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதை சாப்பிட அதை சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி மிரட்டி அவங்கள சாப்பிட வச்சுட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோ வந்து பார்க்க வந்திருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஓவரா ட்ராமா போடும். நான் வந்து சீக்கிரமா வந்துட்டு அது கேட்கும் ஹீரோ கிட்ட, நான் வந்து வாழ முடியாதா, நான் செத்து போயிடுவேனா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கேட்கும். உடனே இந்த மாதிரிலாம் யோசிக்காத, எப்படியாவது நான் காப்பாற்றிடுவேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்வாரு. நம்ம கல்யாணம் நடக்குமா, நம்ம இந்த மாதிரி சந்தோஷமா வாழணுமா, இதெல்லாம் நான் கனவுல தான் நினச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் எப்போ நேரில் நடக்கும்ன்றது தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கும்போது மட்டும் இது மாதிரி ரொம்ப தனக்கு முடியாத மாதிரிலாம் ஆக்ஷனை போட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கையை காட்டி ஒரு காயம் ஒன்று இருக்கும். அந்த காயத்தை வச்சு என்ன சொல்லணும்னா, இந்த காயம் உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல உன்னை நான் காப்பாற்றும் போது எனக்கு இது ஏற்பட்டது, இது மட்டும் தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அது பாட்டுக்கு ரொம்ப எவ்வளோலாம் சிம்பத்தி கிரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோயினும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க செக்அப்காக வந்திருப்பாங்களா. அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணை பார்க்குற டாக்டரும் நர்ஸும் வந்து ஒரு விஷயமா பேசிட்டு போவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தார்ல, அந்த ஃபியான்சி பொண்ணுக்காக கிட்னி டொனேட் பண்ணுற மாதிரி கூட்டிட்டு வந்தார்ல, அவங்க வந்துட்டு இப்போ வந்து ஆள் மாற்றிட்டாங்க, வேற ஒரு பொண்ணை வந்து மேட்சாக வந்து கூட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வார்த்தை அவங்க யூஸ் பண்ணும்போது தான் ஹீரோனுக்கு இப்போ புரியும். அட பாவீங்களா, அன்னைக்கு அவன் மேட்ச்னு சொன்னது வந்து இதுக்கு தானா, நான் கூட அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் பொருத்தமானவங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன் எனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் நடக்கும்போது. ஆனால் அவன் சொன்னதுக்கான அர்த்தம் வந்து அவன் ஃபியான்சி பொண்ணுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி என்னோட இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே யோசிப்பாங்க. இதுக்கு தான் இந்த திடீர் கல்யாணம் நடந்துச்சா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ தான் வந்து கிளியராகவே எல்லாமே புரியும். என்ன பேசியிருப்பாங்க
சொல்லுவாங்கன்னா, எதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்கள கூட்டு வந்தாங்க, அவங்கள இப்ப வேணான்னு நெனைக்கிறாங்கன்னா, அந்த லேடி வந்துட்டு இப்ப வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இப்ப டொனேட் பண்ண சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக தான் வேற ஒருத்தவங்கள அரேஞ்ச் பண்ணிட்டாரு ஹீரோ அப்படின்ற மாரி பேசும்போது, ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு நேரம் இப்ப ஹீரோ இங்க தானே இருக்காருன்னு தெரியும்ல. அங்க அந்த அந்த ஃபியான்சி பொண்ணு ரூம் வாசல் வந்துருவாங்களா, அப்பவும் இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டே தான் இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, எப்படியாவது வந்து அவரோட இத வந்து நான் மாத்தி வச்சுரணும்னு நெனச்சேன். ஆனா இந்த மாரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இருந்தாலும் அவனுக்கு அரேஞ்ச்மென்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாரிலாம். அப்ப ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்தவங்க இதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியா அப்படின்ற மாரி கேட்பாரு. எந்த தைரியத்துல இந்த மாரி முடிவெடுத்த? உன்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு குடுத்துட்டு, எனக்கே தெரியாம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கியா? இந்த விஷயத்த கடைசி வரைக்கும் இப்ப என்கிட்ட சொல்லாமயே பண்ணிடலாம்னு நெனச்சிட்டியா? ஆப்பரேஷன் தியேட்டர்ல என்ன படுக்கும்போது தான் நீ இந்த விஷயத்த என்ட்ட சொல்லணும்னு நெனச்சியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேட்பாங்க. இங்க பாரு இந்த மாரிலாம் பேசாத. இங்க நடக்கிற விஷயம் உனக்கு புரியாது. இது ஒரு பெரிய விஷயம். அப்படி இப்படின்ற மாரி அவர் பாட்டுக்கு இஷ்டத்தும் சொல்வாரு. அவர் மேல தப்பு இருக்க மாரி அவர் ஃபீல் பண்ணவே மாட்டாரு. ஹீரோயினுக்கு தான் ஒரு மாரி இருக்கும். என்னமோ வந்து எர போட்டு புடிச்ச மாதிரி அவர் வந்து தன்னை வந்து இந்த அளவுக்கு பயன்படுத்திட்டானே, அதுவும் லைஃப்ல விளையாடி பயன்படுத்தினது ஹீரோயின் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுவாங்க. திடீர்னு வந்துட்டு ஃபிளாஷ் மேரேஜா நீ கல்யாணம் பண்ணும்போது வந்துட்டு, நான் நெனச்சேன் என்ன வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஏன்னா நான் உன்னோட செக்ரட்டரியா இருந்தேன். ஆனா இப்ப தானே தெரியுது, நீ இந்த விஷயத்துக்காக தான் என்ன வந்து நீ பயன்படுத்திக்கிட்டேன்னு இப்ப தானே தெரியுது. இப்ப மட்டும் அது ஏன் வேண்டான்னு தள்ளி போடுற? வயித்துல குழந்தை இருக்குன்னு பார்க்குறியா? நீ தான் அரக்கனாச்சே. இந்த குழந்தைய கூட எடுத்துட்டு அப்புறமா கூட அந்த இத வாங்கி நீ அவளுக்கு வச்சுக்கோ. அவ கூட சந்தோஷமா இருக்கணும்னு நீ நெனைக்கிற. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா திட்டுவாங்க. எது தெரியாம முழிச்சிட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கு கோவம் தாங்காது. ஓங்கி ஒரு அறைய போட்டுருவாங்க. அத வந்து ஹீரோ அந்த ஃபியான்சி பொண்ணால தாங்கிக்க முடியாது. அது என்ன சொல்லும் அப்படின்னு வந்துட்டு, என்ன ரொம்ப ஒரேடியா வேஷம் போட்டுட்டு இருக்க. 1 இல்ல 2 இல்ல 800 மில்லியன் குடுத்தது வந்து சும்மா கிடையாது. இந்த மாரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்காக தான் குடுத்ததுன்னு ஹீரோனுக்கு இப்ப தான் புரியுது. அவங்க ஸ்டார்ட்டிங்ல கல்யாணத்துக்கு 800 மில்லியன்ல வந்து அவங்க பணம் குடுத்தது வந்து இந்த மாரி ஒரு வேலை பார்க்கறதுக்கு தான் அப்படின்றது புரிஞ்சுப்பாங்க. பிடிக்காது. ஹீரோ இன்னொரு அறை அறைஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு கோவமா போயிடுவாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு பின்னாடி வேக வேகமா ஓடி வருவாரு. இந்த பொண்ணுக்கா சரியான கோவமா இருக்கு. இவ பின்னாடி ஏன் இவன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அது கோவமா உட்காந்துட்டே இருக்கும். இந்த நேரத்துல ஹீரோவோட பிரதர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பொண்ணுகிட்ட வந்து பேச வருவாரு. இவர பார்த்தாலே இதுக்கு பிடிக்காது. இப்ப எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன காப்பாத்துனது நீ தான். அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. ஆமா. அதனால என்னன்னு அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்ற மாரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. இதுக்கிடையில ஹீரோ வந்து ஹீரோயின சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே ஓடி வந்திருப்பாரா. ஹீரோயின் கிட்ட நெறைய விஷயங்கள் சொல்லுவாரு. இல்ல நான் வந்துட்டு அவளுக்காகன்னு கிடையாது. இந்த குழந்தைய வந்து என் மேல கோவத்துல நீ எதுவும் பண்ணிடாத. அத நீ நல்லபடியா பெத்து எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாரு. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, உன்ன பார்த்தாலே எனக்கு தெரியுது. இவ்ளோ பொய் வந்து ஒருத்தன் சொல்லவே கூடாது. இது எந்த காரணத்துக்காக நீ பெத்துக்கிறன்றது எனக்கு தெரியாதா? இப்ப அவளால ஒரு வேளை குழந்தை பெத்துக்க முடியாம போயிட்டா, இந்த குழந்தைய நீங்க வளர்க்கலாம்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அவர் பாட்டுக்கு இல்ல இல்ல நீ அப்படி இல்ல இப்படி இல்லன்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. இந்த நேரத்துல செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துருவாரு. ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா அவர் நிக்கும்போது ஹீரோ சண்டைக்கு போவாரா. உடனே அவங்க ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. அவர் கூட போதான் இப்ப நான் விருப்பப்படுறேன். என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போங்கன்னு அவர்ட்ட சொல்லவும், அவர் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு இந்த செகண்ட் ஹீரோ கிளம்பிடுவாரு. இப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப அவர் கூட்டு போனவொன்னே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நேரா எனக்கு வந்து விவாகரத்து வாங்குற இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லி செகண்ட் ஹீரோ அங்க கூட்டு போயிடுவாரு. இப்ப ஹீரோ வேற வழி இல்லாம அங்க வந்து உட்கார்ந்திருப்பாரு. இப்ப வந்து இவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. அதுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவங்க ஃபேமிலில ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க அண்ணன் ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்ப குழந்தை பொறந்திருக்குன்னு சொல்லவும், இப்ப வேக வேகமா ஹீரோயின் வந்து அங்க கிளம்பி வருவா. அங்க பார்த்தா வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்க்கு நெறைய பணம் தேவைப்படும். இப்ப எல்லாரும் மாறி மாறி ஒண்ணு பேசும். ஹீரோனுக்கு இப்ப என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாது. சோ இதுக்கு இப்ப நம்ம டிவோர்ஸ் பண்றது சரி வராது. பேசாம அவங்க கேட்குற மாரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த பணத்த வாங்கி நம்ம ஃபேமிலிக்காக அதையாவது பார்ப்போம் அப்படின்ற மாரி ஹீரோயின் மனசு அப்படி போயிடும். சரி ஓகே அப்படின்ற மாரி ஒத்துப்பாங்க. இப்ப அவங்க வந்து ஆப்பரேஷன் தியேட்டர் கிட்ட வந்த உடனே அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின் கிட்ட இருந்து இத புடுங்குறதுல அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின் தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு ஆப்பரேஷனும் நடந்துரும். அதுக்கப்புறமா ஒரு 6 வருஷம் முடிஞ்சிருது. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ விட்டு டோட்டலா வந்து விலகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுறாங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. பார்ட்டி அந்த மீட்டிங் நடக்கும்ல, பிசினஸ் மீட்டிங். அதுல வந்து ஹீரோயின வந்து ஹீரோ பார்ப்பாரு. பார்த்த உடனே அவங்களுக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். சரி ஹீரோயின் கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு அவர் வருவாரு. ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப அவர் என்ன வச்சு லாக் பண்ணி பேசுவார் அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி வந்து நீ எனக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாரி சொல்வார். ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீ வந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்க்குற மாரி பார்த்த. கல்யாணம்ன்ற ஆசை காட்டி என்ன கல்யாணம் பண்ண. எனக்கே தெரியாம இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணியிருந்த. மட்டமானவன் நீ அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அதெல்லாம் இருந்தா கூட உங்க அப்பா வாங்கின கடனுக்கு வந்து நான் தான் அந்த பணத்த வந்து கட்டினேன். அதோட இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? அப்படின்ற மாரிலாம் அவர் பேச ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோனுக்கா சரியான கோவம் வந்துரும். பயங்கரமா 2 பேரும் வாயிலேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதோட அந்த செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல, அவர் இப்ப இங்க வந்துருவாரு. வந்த உடனே இங்க என்ன பேச்சணும் ஒண்ணும் இல்லன்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. சரி ஓகேன்னு பார்க்கும்போது அவங்க கால்ல உள்ள செருப்ப வந்து கழட்டி போட்டுருப்பாங்களா? என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்ல அது சரியில்லன்னு சொல்லும்போது, நான் உனக்கு வேற வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஹீரோன அப்படியே தூக்கிப்பாரு. இது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஆப்பரேஷன் நடந்ததுனால அந்த பொண்ணு இப்ப நல்லா வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிரும். திரும்ப ஹீரோயின் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ போய் பேசுறதெல்லாம் அதுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதோட எங்க பார்த்தோம்னா ஹீரோ கிட்ட பேசவே அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. இப்ப ஹீரோயினும் அந்த செகண்ட் ஹீரோ அவங்க 2 பேரும் கிளம்பி வரும்போதே அந்த குட்டி பையன் ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பொறந்திருக்கும். அதாவது குட்டி பையன் பொறந்திருப்பாரு. அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அவருக்கு ஒரு 5 வயசு அந்த மாரி வயசு இருக்குமா. சோ அவர் வந்து கால் பண்ணி பேசிட்டே இருப்பாரு. வீட்டுக்கு ஹீரோயின் வந்த உடனே அவர் வேகமா வருவாரு.
இருப்பாரு. அவங்க குழந்தைகிட்ட அவங்க வந்து நல்லாவே பேசுவாங்க ஹீரோயின். பையன்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, திரும்ப ஒரு மீட்டிங்க்கான ஒரு கால் வரும். உடனே ஹீரோயின் போய் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஹீரோயின பார்க்கும்போதெல்லாம் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு சரியான கோவமா இருக்கு. திரும்ப வந்தது அதுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதோட அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய முடிச்சுட்டு அங்கருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னோனே ஹீரோயின் அவங்கள பார்க்க வருவாங்களா, அவங்க இப்ப பாட்டி என்ன கேட்பாங்கன்னா, "அவன் பண்ண தப்புக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு போயிட்டலம்மான்னு" சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போதே, அந்த குட்டி பையன் வந்து பேசுவான். அப்பதான் தெரியும் இந்த பையன் தான் அவங்களோட பேரன். உடனே அந்த பேரன அவ்வளோ கொஞ்சிட்டு இருப்பாங்க. இவ ஹீரோயின் சொல்லவே இல்ல. அவங்களுக்கு குழந்தை பொறந்தது இத்தன வருஷமா அவங்கள வளர்த்தது எதுவுமே சொல்லல. அவர்ட்ட கோவமா அந்த குழந்தை நான் எப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் சொல்லிட்டு தான் வந்தாங்க. உடனே ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கும். உடனே அந்த குழந்தைய கூப்பிட்டு பேசுவாரு. அந்த பையன்கிட்ட உன் பேர் என்ன அப்படி இப்படின்னு பேசும்போது பாட்டிக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப பாட்டியோட 80வது பிறந்த நாள் வருது. அந்த பார்ட்டில வச்சு வந்தா என் பேரன்ற மாரி எல்லார்ட்டயும் சொல்லணுன்ற மாரி, இப்ப ஹீரோவும் அந்த பையன்கிட்ட ரொம்ப பிரியமா பேசிட்டே இருப்பாரு. ஹீரோ கிட்ட வந்து அந்த பையன் பேசுறது ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோயின் வந்து பார்ட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி நின்னுட்டே இருப்பாங்க. பார்ட்டி வந்து இந்த பார்ட்டிய வந்து பயங்கரமா பண்ணும் அப்படின்றதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாரும் இதெல்லாம் பேசிட்டு இருக்க விஷயத்த அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து காதுல வாங்கிடும். சோ அதுக்கு ரொம்ப கோவம் வரும். திரும்ப எல்லாரும் ஒண்ணு சேர பார்க்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனை அசிங்கப்படுத்துறதுக்காக அந்த பொண்ணு ஒரு பிளான் பண்ணியிருக்கும். அத வச்சு பார்க்கும்போது அந்த பிளான பண்ணதே வந்துட்டு அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு திட்டுவாரு. "இது மாரி நீ உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏன் இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது பெருசு பெருசா அது இல்லாததெல்லாம் பேச ஆரம்பிச்சிரும். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், "இப்ப இவ சொன்ன சின்ன விஷயத்துக்காக என்ன இப்படி பேசிட்டல. 16 வருஷத்துக்கு முன்னாடி உனக்காக நான் ஹெல்ப் பண்ணது." அப்படி இப்படின்னு திரும்ப அதே விஷயத்த பேசும்போது அப்பதான் ஹீரோனுக்கு தெரியும் 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மவுண்டன்ல நடந்த தீ விபத்தா அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தத்துல பார்த்தா ஹீரோயின் பண்ண வேலையா இருக்கும். அது வந்துட்டு அவங்களோட பேரையும் எடுத்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோன்னு ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். உடனே ஹீரோயின்ட்ட போய் சமாதானப்படுத்துறதுக்காக போவாரு. ஹீரோயின் வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப சோகமா இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே அவன் வந்துட்டு என்னோட ஐடென்டிட்டியை ஃபுல்லா அவ இது பண்ணிட்டு இருந்தா. அவளுக்காக என் வாழ்க்கையை அவன் ரொம்ப நோக்கடிச்சிட்டான் அவன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து பாப்பாரு. ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வருவாரா. அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. என்னை வந்துட்டு ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா அதையும் மீறி உன்னை நான் வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உன்னை வெறுக்கிறதா நேசிக்கிறதான்னு கூட எனக்கு தெரியல. நீ பண்ற இந்த மாதிரி வேலையிலலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசவே ஹீரோனுக்கு பிடிக்காது. விஷயம் தெரிஞ்சோனே ஹீரோயின் மேல தான் உண்மையான பிரியம் அந்த மாதிரிலாம் வர மாதிரி இருக்கும். ஆனா ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அவர்ட்ட இருந்து விலகியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல, அவர் கூட தான் ஸ்டே பண்ணிட்டே இருப்பாங்க. செகண்ட் ஹீரோக்கு இன்னும் வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணல. அதை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு இவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இவர் தான் இந்த 6 வருஷமா வந்துட்டு ஹீரோயின அந்த குட்டி பையனை எல்லாரையுமே ரொம்ப நல்ல பிரியமா பார்த்துட்டே இருப்பாரு. இப்போ திரும்ப திரும்ப வந்துட்டு வருவாங்க. அந்த பார்ட்டிலயும் வந்துட்டு அந்த பொண்ணால பல பிரச்சனைகள் இருக்கும். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிடும்னா வந்து ஹீரோ தன்னை வெறுக்கிறான்னு தெரிஞ்சோன்னா அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட பிரதரா ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கும். அவருக்கு தான் ஹீரோ பார்த்தா பிடிக்காதுல்ல. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் பிடிச்சி வச்சுப்பாரு. ஹீரோனையும் பிடிச்சி வச்சுப்பாரு. 2 பேரையும் பிடிச்சி வச்சுட்டு ஹீரோவை போட்டு இப்போ மிரட்டுவாரு. ஏன்னா இவர் வெறுக்கிற மாதிரி இவரும் ஹீரோவை வெறுத்துட்டு தான் இருப்பாரு. ஸோ இப்போ ஹீரோ வந்தோடனே யாரை காப்பாற்றணும் பார்க்கும்போது ஹீரோனை தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஆனால் ஹீரோனுக்கு ஹீரோ சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சரியான கோவத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து தன்னை காப்பாற்ற வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ பண்ண பிளான்னு எனக்கு தெரியாது நினைச்சேன்னு சொல்லி திட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட பேசலான்னு போகும்போது ஹீரோன் கண்டுக்கவே மாட்டாங்களா. உடனே ஹீரோனை சுற்றி சுற்றி வருவாரு. ஹீரோனோட வீட்டுக்குலாம் வருவாரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவர் மேல தண்ணியெல்லாம் தூக்கி ஊத்திட்டு அவர் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ண உடனே இவங்க 2 பேரும் அதாவது செகண்ட் ஹீரோ அந்த குட்டி பையன் ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ ஹீரோவை அவங்க அசிங்கப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. ஹீரோயினை பார்க்க வரதே அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அதோட இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணலாம் நினைச்சிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா தான் எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ப்ரொபோஸ் பண்ண போவார். அப்போ ஹீரோ வந்துருவாரு. வந்துட்டு இவங்க 2 பேரும் ப்ரொபோஸ் பண்றது எதுக்கே கூடாது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற மாதிரி அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாரு. கேட்கவே மாட்டாங்களா. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோனை தூக்கிட்டு போயிடுவாரு. தூக்கிட்டு போயிட்டு அவங்கள கிஸ் பண்ணி அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே ரொமான்ஸா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோட காலையில எந்திரிச்சு பார்ப்பாரு, ஹீரோ அங்க இருக்க மாட்டாங்க. ஹீரோ மட்டும் தூங்கிட்டே இருப்பாரு. இப்போ அந்த மேடம் இருக்காங்களா, அவங்க இல்ல அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாயிடும். என்னடா அது நைட்டு ஃபுல்லா நம்ம கூட இருந்தா இப்போ காணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த செகண்ட் ஹீரோக்கு புரிஞ்சிரும், அவர் வந்து இவனை விரும்புறா, இவளுக்கும் வந்து ஹீரோவை தான் அவ விரும்புறா அப்படின்றது புரிஞ்சிடும். ஸோ ஹீரோவுக்கு புத்தி வரணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோனை தேடி வர நேரத்தில் வந்து அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுமா. உடனே வந்து அந்த செகண்ட் ஹீரோ அவங்கள அதாவது செகண்ட் ஹீரோ தான் அவரை வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஃபேமிலியை வந்து பார்க்க வரும்போது ஹீரோ வந்து கேட்பாரு, என்னை விட்டு போயிட்டல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. அதோட இவங்க பேசுகிற மாதிரி பேசிட்டு அதோட அவங்களுக்கு அவரை விட்டு இருக்க முடியாது. அவங்க மேலே தான் உண்மையான பிரியமா இருக்காங்க. அதை அப்போ தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஸோ திரும்பவும் இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி திரும்ப அந்த குட்டி பையனோட சேர்ந்து இவங்க ஹீரோ ஹீரோயின் அந்த குட்டி பையன் 3 பேர் சேர்ந்து வாழ்ற மாதிரி தான் இருப்பாங்க. அவர் தனிப்பட்ட முறையில் ஹீரோ மேலே ரொம்ப கேரிங்காகவே இருப்பார் செகண்ட் ஹீரோ. இப்படி தான் இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாலாம் சந்திக்கலாம்.